نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே ஈமானுடைய கிளைகளை அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே குழுமி இருக்கிறோம். இதுவரை அல்லாஹ்வை ஈமானுடைய கிளைகளில் முக்கியமானது அல்லாஹ்வை நம்புவது, இரண்டாவது வானவர்களை நம்புவது, மூன்றாவது வேதங்களை நம்புவது, இவற்றை எல்லாம் நாம் இதற்கு முன்னே பார்த்து விட்டோம். அடுத்தபடியாக தூதர்களை நம்புவது, அதுவும் ஈமானுடைய ஒரு முக்கியமான கிளை. அந்த தூதர்களை நம்புவதில் பாதி செய்திய நேற்றைய தினம் பார்த்திருக்கிறோம். மீதி தூதர்களை பற்றி இன்னும் நம்ம எப்படி நம்ப வேண்டும் என்று கேட்டால், ஒரு இறைவனுடைய தூதராக ஆகிறார் என்று சொன்னால் அவருடைய அமல்களினால உழைப்பினால ஆகிறார்னு சொல்லக்கூடாது. ஒருத்தர் நல்ல மனிதர் ஆகிறார், அவர் பாடுபட்டு தான் நல்லவர் ஆக முடியும். ஒரு சாலிகான மனிதர் ஆகுறதா இருந்தா, இறை நேசர் ஆகுறதா இருந்தா அதுக்காக வேண்டி உழைக்கணும். இறை தூதருங்கிற இந்த பொறுப்பை பொறுத்த வரைக்கும் உழைத்து அதை பெறவே இயலாது. இப்ப இருக்கிற அந்த மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி முகமது தான் நல்லா உழைச்சாங்க, அதனால அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இங்க மூசா நபி காலத்தில் இருந்த மக்கள்ல மூசா நபி தான் ரொம்ப நல்ல அமல் செஞ்சுட்டு இருந்தாங்க, அதை பார்த்துட்டு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான்னு சொல்லக்கூடாது. எந்த தூதரை அல்லாஹ் நியமித்தாலும் அவர்களுடைய நல்ல நடத்தைகளை நல்ல அமல்களை அவங்க இறைவனுக்காக அர்ப்பணிச்சதை பார்த்துட்டு என்ன செய்யல, தேர்ந்தெடுக்கவே இல்லை. அப்பதான் அவங்களுக்கு மார்க்கமே தெரிய ஆரம்பிக்குது. அப்ப யாருக்கு அவன் விரும்புகிறானோ அவனா கொடுக்கிற கிஃப்ட் தான் தூதுத்துவம் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் சொல்கிறான் 6வது அத்தியாயத்தில் 24வது வசனத்தில் சொல்கிறான், வல்லாஹு அலமு ஹைசு யஜஅலு ரிசாலத்தஹு, தனது ரிசாலத்தை தூதுத்துவத்தை யாருக்கு கொடுப்பது என்பதை அல்லாஹ் தான் நன்கறிந்தவன். அவனுக்கு தெரியும் இவரை தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுட்டான். அவருடைய அமல்களையோ செயல்பாடுகளையோ பார்த்து தேர்ந்தெடுக்கிறது இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா நபி காலத்துல மூசா நபியை விட ரொம்ப அழகா செயல்படக்கூடிய ஒருத்தர் இருக்கலாம், அவரை தேர்ந்தெடுக்க மாட்டான். அவன் யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவ்வளவுதான், அதுல யாரும் கேள்வி கேட்க இயலாது. அதனாலதான் அல்லாஹ்வா கொடுக்கிற கிஃப்ட்ங்கிற காரணத்தினாலதான் குழந்தைய அல்லாஹ் நபியாக்கி இருக்கிறான். அதாவது குழந்தை என்ன அமல் செய்யும்? பிறந்தவன குழந்தையை நபியாக்க முடியுமா? குழந்தைக்கு ஒரு அமல் செய்ய முடியாது. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்றான், அவங்க அம்மா தகப்பன் இல்லாம குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. ஊர்ல உள்ளவங்க நம்ப மாட்டாங்கல்ல, நம்ப மறுக்கிறாங்க. அப்ப நம்ப மறுக்கும் பொழுது அதை ப்ரூவ் பண்ண நினைப்ப. இல்லைன்னா ஒரு பெண்ணு தகப்பன் இல்லாம குழந்தைய பெற்றுக்கிட்ட காலகாலம் பெற்றுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் கேட்டா அது அதிர்ச்சி அற்புதத்தில் பிறந்தன்னு சொல்லிட கூடாது. அப்ப ப்ரூஃப் வேணும். நீ தகப்பன் இல்லாம பெற்றுக்கலாமா, என்ன ப்ரூஃப் வச்சிருக்கிற அப்படின்ற உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் இப்ப அஷாரத்து இலைஹி, அவங்க எந்த குழந்தையை பெற்றெடுத்தாங்களோ குழந்தைய காட்டுறாங்க. ஏன் கேட்கிற இருக்கு குழந்தைய கேட்டுக்க. அவர்கள் சொல்லுகிறார்கள், கைபனு கல்லுமு மன்கான பின் மகதி சபியா, தொட்டிலில் சிறு குழந்தையாக இருக்கிறவர்கள் நான் உங்களை எப்படி பேச முடியும்? நான் ஓண்ட கேட்டா நீ பதில் சொல்லுவியா, இந்த பிள்ளைகிட்ட கேளுங்கிற என்று அவர்கள் குர்ஆன்ல உள்ளது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப உடனே அந்த குழந்தை பேசுகிறது, ஈசா நபி பேசுகிறார்கள். என்ன பேசுறாங்க? கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடியான், ஆத்தானியல் கிதாப், எனக்கு அல்லாஹ் வேதத்தை தந்திருக்கிறான், ஓ ஜாலனி நபியா, என்னை நபியாக ஆக்கியிருக்கிறான்னு சொல்றாரு. எப்ப? அப்பதான் பிறந்திருக்கிறாரு. அந்த பிறந்து பேசுற வயசு இல்ல, இருந்தாலும் என்ன செய்யுது, பிறந்த உடனேய அந்த தகப்பன் இல்லாம பிறந்தது தப்பா போய் பிறக்கல, இறைவனுடைய அற்புதத்தினாலதான் இவர் பிறந்திருக்காரு என்பதை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் இந்த அதிசயத்தை நிகழ்த்த வைக்கிறான், குழந்தைய பேச வைக்கிறான். அப்ப இது மரியம்ங்கிற சூறாவுல, அதாவது 19வது சூறாவுல 30வது வசனத்துல இருந்து 28வது வசனத்துல இருந்து 33 வரைக்கும் நீங்க பார்க்கலாம். அப்ப இது என்ன விளங்குது? 2 விஷயங்கள் விளங்குது. ஒரு மனிதன் உழைத்து நபி ஆகுறது இல்ல, பிறக்கும் போது நபி ஆயிட்டார் இவர். இவர் எந்த உழைப்பும் செய்ய முந்தையே இவர் நபி ஆகுறாரு. அப்ப அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா ஒரு சின்ன பிள்ளையே நபியா தேர்ந்தெடுப்பான். அல்லாஹ் நினைச்சான்னா ஒரு 50, சில பேர் சொல்லுவாங்க நுபுவத்துடைய வயசு 40, இப்படிலாம் உங்களுக்கு கதை சொல்லிட்டு இருப்பாங்க. நபின்னா 40 வயசு தான், 40க்கு முந்திலாம் ஒருத்தர் பக்குவம் அடைய மாட்டாரு, அவரை நபி ஆக்க முடியாதுன்னு உங்களா சொல்லிக்கிருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 40 வயசுல நபி ஆனான்னு ஆதாரம் இருக்குது. அதுக்காக வேண்டி எல்லாரும் 40 வயசுல ஆகல. அதுக்காக வேண்டி இப்ப 50 பேரு 40 ஆனாங்க. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை வயசுல ஆயிருப்பாங்க? அனுப்பும் போது நபியா தானே ஆக்கணும். அவர் படைக்கும் போது எத்தனை வயசுங்கிற
அவர் இந்த சைஸ்ல படைக்கும் போதே கரெக்டான சைஸ்ல எல்லாம் படைச்சுட்டான். குழந்தையா இருந்து வளர்ந்து வரல. அவர் அல்லாஹ்வுடைய நபியா தான் இருந்தார். அப்ப 40 வருஷம் வழிகாட்டுதல் எல்லாம் முகமது விட்டானல்ல, அப்படி சொல்லக்கூடாது. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் 40 வயசுல தேர்ந்தெடுத்தான். சிலர் 30ல தேர்ந்தெடுப்பான், சிலர் 25ல தேர்ந்தெடுப்பான், சில பேர் 50 வயசுல தூதராக தேர்ந்தெடுப்பான். அது அவனுடைய ரைட். அதுக்கெல்லாம் ரெக்கார்டு நமக்கு கிடைக்கல. ஆனா என்ன ரெக்கார்டு கிடைக்குது? குழந்தையை நபி ஆக்குவான்னு ரெக்கார்டு கிடைக்குது. அப்ப வயசு தேவை 40 தேவைங்கிறது தப்புங்கிறது கிடைக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் இல்ல, இன்னொரு ஆளை சின்ன பிள்ளைல நபி ஆக்கி இருக்கலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரியே இன்னொரு ஆளை நினைஞ்சிருக்கிறான்ல நபியா ஆக்கி இருக்கிறேன்னு சொல்றான். அதே சூறாவுலயே, அதாவது மரியம் சூறாவுலயே 29வது வருஷம் இல்ல, இது இல்ல அவர்தான் இல்ல அவரு. அப்ப இவர்தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை எல்லாம் அணிஞ்சிருக்கான். சின்ன பிள்ளைகளை பேசி வச்சு ஆத்தைனாஹுல் ஹுக்ம சபியா, சிறுவராக இருக்கும்போது அவருக்கு நம்ம ஞானத்தை கொடுத்தோம். சபியா சிறுவராக இருக்கும் போது ஞானத்தை கொடுத்தோம்னு சொல்றான். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளை நபியா இருக்கிறாங்க, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளை நபியா இருக்கிறாங்கிறது விளங்குது. நபிங்கிறது கஷ்டப்பட்டு உழைச்சி வரக்கூடிய தகுதி இல்ல, அவனா யார வேணாலும் தேர்ந்தெடுத்துருவான். தேர்ந்தெடுத்த பிறகு வேலையை கரெக்டா செய்வாங்க அப்படின்னு நம்பணும். இந்த நபிமார்களை தேர்ந்தெடுப்பதில் மனிதர்களுக்கு எப்படி அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினானோ நம்மள மாதிரி இன்னொரு படைப்பு இருக்குது. அது என்ன படைப்பு? ஜின்னு. மனிதன் மாதிரியான படைப்புன்னு ஜின்னு எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, தோற்றத்துல இல்ல. தோற்றத்துல ஜின்கள் நம்மள மாதிரி இருக்காது. எதுல நம்மள மாதிரி கேட்டா, சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்படுறது இல்ல, பகுத்தறிவுல. நமக்கு எப்படி இது நல்லது இது கெட்டது விளங்குதோ, நினைச்சதை செய்வோம், நினைச்சா விட்டுருவோம். தேர்ந்தெடுத்து நம்ம விரும்பினதை செய்வோம், விரும்பினதை விட்டுருவோம். இந்த மாதிரியான சட்டதிட்டங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி மனித படைப்புக்கும் ஜின்னுங்கிற படைப்புக்கும் தான் அல்லாஹ் கொடுத்திருக்கான். அப்ப அந்த ஜின்களுக்கும் சொர்க்க நரகம் உண்டு, அந்த ஜின்களுக்கும் கேள்வி கணக்குகள் உண்டு, அந்த ஜின்களுக்கும் கடமைகள் எல்லாம் உண்டு. அந்த கடமைகளை ஜின்களுக்கு யார் போய் சொல்லுவா? மனிதனுக்கு மனித ரசூல் சொல்லிடுறாரு. ஜின்களுக்கு யார் போய் சொல்லுவான்னு கேட்டா, ஜின்களுக்கு ஜின்களே அல்லாஹ் தூதர் அனுப்புனான்னு குர்ஆன் சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, சூரத்துல் அன்ஆம் 6வது சூராவுல 130வது வசனத்துல சொல்லுகிறது, யா மாஷரல் ஜின்னி வல் இன்ஸ். 6:130. மனித ஜின் இனமே, மனித இனமே ஜின் இனமே, அலம் யஅதிக்கும் ருசுலும் மின்கும், உங்களை சேர்ந்த தூதர்கள் உங்களுக்கு வரவில்லையா? மறுமையில் அல்லாஹ் கேட்பானா, மறுமை நாள்ல ஜின்னையும் கூப்பிடுவானா, மனுஷனையும் கூப்பிடுவானா, உங்களுக்கு உங்களை சேர்ந்த தூதர் வரவில்லையான்னு கேட்பானா. அப்ப உங்களை சேர்ந்த தூதர்னா என்ன? மனுஷனுக்கு மனுஷனை சேர்ந்த தூதர், ஜின்னுக்கு ஜின்னை சேர்ந்த தூதர். அப்ப ஜின்களுக்கு வழிகாட்டுவதற்காக அதுல ஒன்னு தேர்ந்தெடுத்து அவர்களை அல்லாஹ் தூதராக நியமித்து அந்த ஜின்கள் மூலமாக அந்த மற்ற ஜின்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறான். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இருந்து அது நிறுத்தப்பட்டு போச்சு. அவர்கள் தான் மனிதர்களுக்கும் தூதர், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஜின்களுக்கு அவங்க தான் தூதர். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் மட்டும் விதிவிலக்காக மனித குலத்திற்கும் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க, ஜின்னு குலத்திற்கும் அனுப்பப்பட்டிருக்காங்க. அது எங்க இருக்குன்னா, சூரத்துல் ஜின்னுண்டே ஒரு சூரா இருக்கு, அந்த ஸ்டார்டிங்ல இருக்கும். குல் வஹிய இலைய அன்னஹு இஸ்தமா நஃபரும் மினல் ஜின்னி இன்னா சமீனா குர்ஆனன் அஜபா யஹ்தி இலா ருஸ்லி ஃபஆமன்னா பிஹி. அப்ப ஜின்களில் இருந்து ஒரு கூட்டம் சொன்னது என்ன சொன்னது? இந்த குர்ஆனை அவை செவியுற்றன, செவியுற்று நாங்கள் அற்புதமான குர்ஆனை கேட்கிறோம், அழகான செய்தி நாங்கள் கேட்கிறோம், நாங்கள் இனிமே அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து ஜின்கள் நேர்வழி பெற்றதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப ஜின்களுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியா வந்திருக்கிறாங்க, உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் நபியா இருக்கிறாங்களே தவிர மற்ற சமுதாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜின்னுக்கு ஜின்னு நபி, மனிதருக்கு மனிதர் நபி, இப்படித்தான் அல்லாஹ் அனுப்பி கொண்டிருக்கிறான். இதை விளங்கிக் கொள்ளணும். அடுத்து நம்ம நபிமார்களை நம்புவதில், தூதர்களை நம்புவதில் அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் பல தூதர்களை அனுப்பி இருக்கிறான். இந்த தூதர்கள்ல நம்ம ஒருவரை ஒருவர் மட்டம் தட்டக்கூடாது, அது பெரிய குற்றம். நம்ம கிட்ட ஒரு சர்வ சாதாரணமா அந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் இருக்குது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட முகப்பத்தில் என்ன பண்ணி போடுறோம், அவர்களை புகழ்றோம்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி மற்ற நபிமார்களை எல்லாம் மட்டம் தட்டி போடுறோம். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் இந்த மூசா நபி இடத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நடக்கிறது வேற, இந்த இப்ராஹிம் நபி இந்த மாதிரி பண்ணிட்டார், இந்த இடத்துல மட்டும் ரசூலுல்லாஹ் இருந்தாங்கன்னு வைங்க, அது நடக்கிறது வேற என்ற அளவுக்குலாம் பயான்கள்ல உலமாக்கள்லாம் பேசுறாங்க. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன், தன் இறைவன் புறத்திலிருந்து இறக்கப்பட்டதை இந்த ரசூல் நம்புகிறார்.
மூமின்களும் நம்புகிறார்கள். குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி, எல்லோருமே வந்து அல்லாஹ்வையும் வானவர்களையும் வேதங்களை நம்புகிறார்கள். வ ருசுலிஹி, தூதர்களை நம்புகிறார்கள். எப்படி நம்புகிறார்கள்? லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி, அவனுடைய தூதர்களில் யாரையும் பாரபட்சமாக்க மாட்டோம், தூதர்களுக்கு மத்தியில் எந்த பேதமும் நாங்கள் கற்பிக்க மாட்டோம் என்று நம்புகிறார்கள். மூமின்கள் நம்ப வேண்டிய முறை, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பின முறை, அந்த காலத்தில் சஹாபாக்கள் நம்பின முறை என்னன்னு கேட்டா, எந்த தூதருக்கு மத்தியிலையும் பாரபட்சம் காட்டிவிடக் கூடாது. என்ன பாரபட்சம்? அல்லாஹ் நமக்கு என்ன தெரியும்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சின்ன வட்டத்துக்கு நபியாக்கப்பட்டாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சின்ன வட்டத்துக்கு நபியாக்கப்படுறாங்க, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய வட்டத்துக்கு நபியாகுறாங்க. அது வேணா அவருடைய சிறப்பு நீங்க சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல அவங்களையும் அந்த இடத்துல அவங்களையும் வச்சா அவங்களும் கரெக்டா செஞ்சிருப்பாங்க. மூசா நபி சின்ன வட்டத்தில் செஞ்ச காரணம், மூசா நபி அல்லாஹ் அல்லாஹ் கொடுத்ததை அவர் செஞ்சார். எந்த ஒரு ரசூலுமே அவரவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பணியை செஞ்சுட்டு போனாங்கன்னு சொல்லணுமே தவிர, யாருடைய நாணயத்துல, இஹ்லாஸ்ல, உழைப்புல, தியாகத்துல, இறைவனுக்கு தவிர யாருக்கும் அஞ்சாத தன்மையில ஒருவரையும் நீங்கள் குறை சொல்லக்கூடாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் இருந்தாங்கன்னா அவங்கள 950 வருஷம் அல்லாஹ் வாழ வச்சதுனால இருந்தாங்க. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ வச்சா இருந்திருப்பாங்க. 950 வருஷத்துல அவங்க தளர்ந்து போயிருக்க மாட்டாங்க. அப்ப அல்லாஹ் செலக்ஷன் பண்ணி இருக்கும் பொழுது அல்லாஹ்வே ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கும். ஒரு ஆளுக்கு வந்து நம்மள்ட்ட ஒரு 10 கடை இருக்கும், ஒரு பெரிய ஜவுளி கடை ஒன்று இருக்கும், ஒரு வெத்தலவா கடை இருக்கும். நம்பிக்கையான ஆட்களை தேர்ந்தெடுத்து ஒருவர்கிட்ட வெத்தலவா கடை கொடுப்போம், ஒருவர்கிட்ட ஜவுளி கடை கொடுப்போம். 2 பேருமே நல்லா நடத்துறாங்க, அந்தந்த துறையை நல்லா நடத்துறாங்கன்னு வைங்க, அதை நம்ம பாராட்டுவோம். உனக்கு கொடுத்த வேலையை நீ கரெக்டா செஞ்ச. இதுல அவருக்கு என்ன இருக்குது? இவரத்துக்கு அதுல மாத்தினாலும் அதை கரெக்டா செய்வாரு, அவரத்துக்கு இதுல மாத்தினாலும் கரெக்டா செய்வாரு. இதுல ஆளுடைய திறமை நீங்க சொல்லக்கூடாது. அந்த அடிப்படையில் நபிமார்களுக்கு மத்தியில பாரபட்சம் காட்டுறதுங்கிறது நம்ம கிட்ட வரவே கூடாது. ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு யூதருக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு சண்டை வந்துருச்சு. ஒரு யூதருக்கும் முஸ்லிமுக்கும், யூதர்கள் வாழ்ந்தாங்க அந்த சமுதாயத்தில். சண்டை வந்தவுடனே முஸ்லீம் சொல்றாரு, அந்த கோபத்துல சண்டையில, உங்க முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தையெல்லாம் அல்லாஹ் சிறப்பாக்கிட்டான் அப்படிங்கிறார் இவர். அவர் யூதர் சொல்றாரு, அதெல்லாம் கிடையாது, மூசாவை தான் உலகத்திலே எல்லாத்தையும் சிறப்பாக்கி இருக்கிறான். இது ரசூலுல்லாஹ் காலத்தில் இருக்கிற சண்டை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே ஒரு முஸ்லீமுக்கு யூதருக்கு சண்டை நடக்கும் போது முஸ்லீம் சொல்றாரு, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கிறான், உலகத்திலேயே அவங்க தான் சிறப்புங்கிறான் அப்படின்னு சொல்றாரு அவர். யூதர் சொல்றாரு, அதெல்லாம் கிடையாது, மூசாவை தான் உலகத்தில் அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கிறான். சண்டை நடக்குது. உடனே வந்து இத முஸ்லீம் மூசான்னு சொன்ன உடனே கோவம் வந்து சிந்தாளுக்கு யூதர் மூஞ்சில அரைஞ்சிட்டாரு. என்ன நீ வந்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ மூசா சொல்றியா? அரைஞ்சிட்டாரு. ஓங்கி அரைஞ்ச உடனே கேஸ் வந்துருச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தோன்னு என்ன செய்றாங்க? அவரை கண்டிக்கிறாங்க, அரைஞ்சவரை முஸ்லீமை கண்டிக்கிறாங்க. கண்டிச்சு சொல்றாங்க, நீங்க லா துஹய்யிரூனி அலா மூசா, மூசாவோட ஒப்பிட்டு பார்த்து என்னை நீங்கள் சிறப்பித்து பேசாதீர்கள். மூசாவுக்கு அவர் வேலை அவர் செஞ்சாரு, எனக்கு நான் என் வேலையை செஞ்சேன், அந்த மாதிரி நீங்கள் பேசாதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிவிட்டு சொல்றாங்க, மஹ்ஷர்ல எல்லா மக்களும் திரும்ப எழுப்பப்படுவோமே, அந்த நாள்ல எழுப்பப்பட்டவன அந்த மஹ்ஷருடைய அந்த வெப்பம் அதெல்லாம் பார்த்து எல்லாம் மூர்ச்சையாய் விழுந்து விடுவார்கள். மூர்ச்சையாய் விழுந்தவுடனே நான் வந்து முதல்ல நான் தான் விழித்து எழுவேன், நான் தான் மூர்ச்சை தெளிந்து என்ன செய்வேன், எந்திரிப்பேன். எந்திரிச்சு பார்த்தா மூசா நின்று இருப்பாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் தான் எழுவேன், ஆனா நான் எழுந்திருக்கும் போது பார்த்தாலே மூசா நிப்பார். அவர் முந்தினால நான் முந்தினான்னு சொல்ல முடியாது, அவ்வளவுக்கு போட்டு போட்டு அவர் வர்றாரு. சும்மா அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவன் மூர்ச்சையை தெளிந்து நான் எழுந்திருக்கும் பொழுது நான் எந்திரிச்சு பார்த்தா அவர் நின்று இருக்கிறாரு. அப்ப அவர் தான் முதல் எந்திரிச்சுக்காருன்னு விளங்குது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனால நீங்க வந்து அப்படிலாம் வந்து ஒப்பிட்டுலாம் கம்பேர் பண்ணி பேசாதீங்கன்னு தடுக்கிறாங்க. மூசாவோட ஒப்பிட்டு அப்படி சிறந்தவர்னு சொல்லாதீங்க. இது நீங்கள் புகாரியில 2411, 3408, 3415, 6517, 7472 ஆகிய இடங்கள்ல எல்லாம் சஹீஹுல் புகாரியில நீங்கள் இந்த ஹதீஸை பார்க்கலாம். இவருக்கு முஸ்லிமுக்கு சண்டை வந்து இப்படி பேசி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துட்டாங்க. அதனால நம்முடைய எந்த ஒரு பேச்சுக்கள்லையும் ஒரு நபி இன்னொரு நபியும் கம்பேர் பண்ணி, இப்ப கிறிஸ்தவரோட உங்களுக்கு ஒரு விவாதம் வருது, ஈசா நபியை நீங்க மட்டும் இருக்க முடியாது, ஈசா நபி பேர்ல சொல்ற பொய்யை சொல்ல முடியுமே தவிர ஈசா நபி புரியாலோ அது சொல்லிடக்கூடாது. பெரிய ஆள் தான் அவரு, பெரிய ஆளும் போய் காட்டக்கூடாது. ஈசா நபி பெரிய ஆளோ அப்படின்லாம் நம்ம வாயிலிருந்து வந்துடக்கூடாது. அவர் பெரிய ஆள் தான், சந்தேகம் இல்லாமல் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இறை தூதர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தேர்ந்தெடுத்தானோ அல்லாஹ், அதே மாதிரி அவர்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதுல நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில்
சிறப்பு இல்லைன்னு சொல்லிட இயலாது. அதையும் விளங்கிக்கணும். நம்ம இப்படி பேசுறது ஒப்பிட்டு பேசி மட்டம் தட்டக்கூடாதுன்னு தான் நமக்கு தடை இருக்க தவிர, அல்லாஹ்வாக சிலரை சிறப்பித்து சொல்லி இருக்கிறான் சில காரியங்களை. அந்த காரியங்களை மட்டும் குறிப்பிட்டு நீங்கள் பேசுவது தப்பு இல்லை. அது எங்க இருக்குன்னு கேட்டா அதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் குர்ஆன்ல, சூரத்துல் பக்ராவுல 2வது சூராவுல 253வது வசனத்துல, தில்க ருசுலு வல்லல்னா பாலஹும் அலா பாலின், இந்த தூதர்கள்ல சிலரை வேறு சிலரை விட நாம் சிறப்பித்து வைத்திருக்கிறோம். சிலருக்கு கொடுக்காத தகுதியை சிலருக்கு கொடுத்திருக்கிறோம். அதுக்கு சில உதாரணம் அல்லாஹ் காட்டுறான். மின்ஹும் மன் கல்லம் அல்லாஹ், அவர்களில் அல்லாஹ்வோடு பேசியவர் இருக்கிறார். இப்ப மூசாட்ட அல்லாஹ் பேசினா வேற யார்ட்டையும் பேசல. மூசா நபிட்ட அல்லாஹ் பேசினா வேற யார்ட்டையும் அல்லாஹ் என்ன செய்யல, இந்த மாதிரி உரையாடல் நடத்தியது இல்ல. அந்த சிறப்பை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறான். இப்படி சொல்லலாம். நம்ம இப்படி சொல்றது குற்றம் கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த மாதிரி ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறான். ஈசா நபிக்கு தகப்பன் இல்லாமல் பிறக்கிற ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறான்னு சொல்லலாம். அதனால் டோட்டல் அவர் சேர்ந்து கொண்டக்கூடாது. அதாவது அந்த சிறப்பை இவருக்கு ஒண்ணு கொடுப்பான், அவருக்கு ஒண்ணு கொடுப்பான். ஒரு ஆளுக்கு நம்மளே எடுத்துருவோம், நீங்க எல்லாம் இருக்கிறீங்க. ஒரு ஆளுக்கு அறிவு கூட இருக்கும், ஒரு ஆளுக்கு உடல் வலிமை கூட இருக்கும், ஒரு ஆளுக்கு காசு பணம் நல்லா கூட இருக்கும், ஒரு ஆளுக்கு குணநலங்கள்ல கூடியவரா இருப்பீங்க. அந்த வகையில் கூடியவர்னு சொல்லலாமே தவிர, காசு கூட இருந்தவன காசு கூட இருக்குதுல அதனால எல்லாத்தையும் இவர் தான் சேர்ந்தவருங்க கூடாது. அறிவு கூட இருக்குல்ல இவருக்கு, அதனால இவர் தான் எல்லாத்தையும் சேர்ந்தவங்க கூடாது. அறிவு கூட இருக்குன்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு சொல்லலாம், அது பாரபட்சம் காட்டுறது இல்ல. அந்த மாதிரி அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான், ஒருவரை விட ஒருவரை நாம் சிறப்பித்திருக்கிறோம். மின்ஹும் மன் கல்லம் அல்லாஹ், அல்லாஹ்வோடு பேசியவர்கள் இருக்கிறார்கள். ஒரு ரஃபா பாலஹும் தரஜாத், வேறு சிலருக்கு அதிகமான தகுதிகளை அல்லாஹ் வசத்திருக்கிறான். சில பேருக்கு கொடுக்கிற பரிசுல வசதி போடுறான். அதாவது சில பேருக்கு பணியில வசதிடுறான், சில பேருக்கு மறுமையில கொடுக்கிற பரிசு இருக்கு பாருங்க. அதுல பாருங்க எல்லாரையும் அல்லாஹ் எழுப்புறான்ல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் என்ன சொல்றான்னு கேட்டா, அஸா அன் யபஅஸக ரப்புக மகாம மஹ்மூதா, உன்னை புகழுக்குரிய இடத்தில் அல்லாஹ் உன்னுடைய இறைவன் எழுப்புவான். அதாவது மறுமையில எழுப்பும் பொழுது எல்லாரும் பாராட்டத்தக்க ஒரு இடத்தில் வைத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எழுப்புன்னு குர்ஆன்ல சொல்றான். அது அவர்களுக்கே கொடுத்த சிறப்பு. அதே நேரத்தில் இப்ராஹிம் நபி கொடுத்த சிறப்பு ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்கானா? நம்ம தொழுகையில என்ன ஓதிட்டு இருக்கிறோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம். யா அல்லாஹ், இப்ராஹிமுக்கு அருள் புரிஞ்ச மாதிரி எங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் புரின்னு கேட்கிறோம். யாரு கூட அருள்? இப்ப இப்ராஹிமுக்கு அருள் செஞ்ச மாதிரி முஹம்மதுக்கு அருள் புரிவாயாக நம்ம துஆ செய்யறோம் அத்தஹியாத்துல. அப்ப அது என்ன விளங்குது? அப்ப ரசூலுல்லாஹ் விட இவர் கூட செஞ்சிருக்கான்ல விளங்குது. அல்லாஹ் செஞ்சிருக்கான். உலகத்துல செய்த அருள்கள்ல அவர் கூட அவர் குடும்பம் பூரா அல்லாஹ் தேர்ந்தெடுத்து ஆகிட்டான். அவருடைய ஒவ்வொரு செயலும் இபாதத் ஆகிவிட்டான். ரொம்ப கலீல் நண்பர் ஆக்கிக்கிட்டேன்னு அல்லாஹ் சொல்றான். அப்படியான சிறப்பு. ஒருவரை நண்பருங்கிறான், ஒருவரை பேசுவதற்கு தேர்ந்தெடுத்துக் கொண்டான். ஆத்தைனா ஈசபன மரியமல் பையினார், மரியமுடைய மகன் ஈசாவுக்கு ஏராளமான அத்தாட்சிகளை கொடுத்தோம். இவ்வளவு ஜாஸ்தி யாரும் கொடுக்கல. மரியமுடைய மகன் ஈசா இருக்கிற பிறப்புல இருந்து ஆரம்பிச்சு செத்தால புழைக்க வைக்கிறது கொடுத்திருக்காங்க அல்லாஹ். நேத்தான சொல்லி காட்டின இறந்து போனால ஒஹியுல் மௌத்தா பிஇذنி, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு இறந்தவரை நான் உயிர்ப்பிப்பேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. பிஇذனில்லான்னு சொன்னாரே, அது மாதிரி ஒய் தகுலுக்கு மின தீனிக்கு ஹையத்தி தைரி, பறவை வடிவத்திலே இது அகுலுக்கு மின தீனிக்கு ஹையத்தி தைரி, பறவை வடிவத்திலே நான் படைப்பேன். இப்ப தக்கூனு தைரம் பிஇذனில்லா, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு பறவையா மாறிடும். இதெல்லாம் பெரிய அற்புதம் இல்லையா? இந்த மாதிரி பயங்கரமான அற்புதங்களை எல்லாம் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான். உழைக்காம திங்கிற அற்புதத்தை கூட கொடுத்தான். உழைக்க மாட்டேன் அதிசயமா ஏதாவது உணவு தட்டை இறக்கிட்டான்ட்டாங்க. மாயிதாண்டு ஒரு சூறா, 5வது சூறா. உணவு தட்டு என்ன உணவு தட்டு? அங்கிருந்து சாப்பாடு இறங்கணும், நாங்க அதை சாப்பிட்டுக்கிறோம், உழைக்கலாம் மாட்டோம்னாங்க. அதை செஞ்சு காட்டுவியா? உன்னுடைய ஹல் யஸ்ததி ஒரு ரப்புக்க ஐயோ நசில் அலைனா மாயுதட்டம் என்ன சமாய், உன்னுடைய இறைவனுக்கு வானத்திலிருந்து சோத்து தட்டை இறக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. என்னுடைய ரப்பு இறக்கக்கூடியவன் தான் என்று காட்டினாங்க. அது மாதிரி ஈசா அற்புதங்கள் அதிகம் கொடுத்தவர் யாருன்னு தேடி பார்த்தீங்கன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல ஆரம்பிச்சு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் நீங்க லிஸ்ட் போட்டு அதிகமான அற்புதங்கள், பயங்கரமான பெரிய பெரிய அற்புதங்கள் கொடுக்கப்பட்டவர்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல முதலிடத்துல யார் நிப்பா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் நிப்பாங்க, அவருக்குரியது. அதே மாதிரி அதிகமான காலம் வாழ்ந்தது யாருன்னு தேடி பாத்தீங்கன்னா அதுல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நிப்பாரு. அது மாதிரி அல்லாஹ்வுடைய குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி மதிக்கப்பட்டவர் யாருன்னு இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா முகப்பத்து ரொம்ப உள்ள ஆள் மாதிரி காட்டுற பாத்தீங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிப்பாங்க. அதிகமான ஏரியா கொடுக்கப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாங்க. ஏரியாவும் அதிகம்,
அதிகமான காலகட்டத்திற்கு நபியாக இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாங்க. இப்படி எல்லாருக்குமே அல்லாஹ் இணைஞ்சிருக்கிறான், ஒவ்வொரு சிறப்பை கொடுத்திருக்கிறான். வஅய்யத்னாஹு பிரூஹில் குதுஸி, மூசா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெளிவான சான்றுகளை வர கொடுத்து, ரூஹுல் குதுஸ்னா ஜிப்ரீலை கொண்டு அவரை பலப்படுத்தினோம். கூடவே அவர் போயிட்டு இருப்பார் ஜிப்ரீல், அவரை கூடவே இப்ப பார்த்தாலும் ஜிப்ரீல் அனுப்பிட்டு அவருக்கு நல்ல நியமிச்சுட்டான் பாருங்க. எப்பவாவது வஹி கொண்டு வர்றதுக்கு தான் மத்த நபிமார்கள்ட்ட வருவாரு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரைக்கும் கூடவே அவரை வச்சு அவரை ரூஹுல் குதுஸை கொண்டு பலப்படுத்தினோம் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சூரத்துல் இஸ்ராவுல 17வது அத்தியாயத்தில் 55வது வசனத்துல சொல்றான், ஒரு ரப்புக்கு ஆலமு விமன் பிஸ் சமாவாத்தி வல் அர்த், வானங்களிலும் பூமியிலும் உள்ளவர்களை பற்றி உன்னுடைய இறைவன் நன்கு அறிவான். வலக்கது ஃபல்லல்னா பஅலன் நபியீன அலா பஅதின், சில நபிமார்களை விட சில நபிமார்களை நாம் சிறப்பித்திருக்கிறோம். ரெண்டு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப நபிமார்கள் எல்லாருக்கும் சமமா ஆக்கல, ஒருவரை விட ஒருவருக்கு ஒரு சிறப்பு தகுதியை கொடுத்திருக்கிறோம். அதுகளை நீங்கள் நம்பித்தான் அவன் அல்லாஹ் கொடுத்திருக்கிறதுனால கம்பேர் பண்ணிடக்கூடாது. இதனால் இவர் தான் சிறந்தவர், இதனால் இவர் தான் எல்லாத்தையும் டாப், இவருக்கு வந்து யாரும் கிடையாது. அந்த மாதிரியான பேச்சுக்கள் பேசினால் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட கம்பேர் பண்றது ரசூலுல்லாஹ் மறுத்துட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட கம்பேர் பண்ணி பேசுவதையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துட்டாங்க. அதனால அதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது தூதர்களை அல்லாஹ் அனுப்புறான்ல, நபிமார்களை அனுப்புவது ஒரு சமுதாயத்துக்கு ஒரு தூதர் தான் அனுப்புவான். விதிவிலக்காக சில நேரங்களில் அந்த ஒரு நபிக்கு பணி செய்ய முடியல, ஏதோ ஒரு காரணத்தினால கூட ஆளை சப்போர்ட் பண்றதுக்கு சேர்த்து விட்டுருவான்ல. ஒரு நபி அனுப்புவான், அவரால் அந்த காரியத்தை சரியா செய்ய முடியல அப்படின்னு கேட்டுக்கிட்டாரே, ஆனால் இந்த 2 பேரும் சேர்ந்த நபியா போங்க, இந்த 3 பேர் நபியா போங்க, ஒரு இடத்துக்கு, அதாவது ஒவ்வொரு ஏரியாவுக்கு இல்ல, ஒரு சமுதாயத்துக்கு, ஒரு மொழிக்கு, ஒரு பகுதிக்கு, ஒரு காலகட்டத்திலேயே ஒன்றுக்கு மேற்பட்ட நபிமார்களும் சில நேரங்களில் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் தனியா அனுப்பப்படவில்லை, உங்களுக்கு தெரிஞ்சதுதான். மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டுமா நபியா இருந்தாங்க? அதே பிறவனுக்கும் அதே அந்த மிஸ்ர்ல உள்ள மக்களுக்கும் எகிப்தில் உள்ள மக்களுக்கும் 2 நபியை ஒண்ணு அனுப்பி வைக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புறான், அவருடைய சகோதரர் ஹாரூனை அனுப்புறான். அதுவும் அவரா கேட்டுக்கொள்ளும் போது அனுப்புகிறான். அதை கூட குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் நபியை நியமிச்ச உடனே அவர் கேட்கிறார், மூசா அலைஹிஸ்ஸலாம், வா அஹி ஹாரூன் ஹுவ அஃஸஹு மின்னி லிசானன், யா அல்லாஹ் என்னுடைய சகோதரர் ஹாரூன் இருக்கிறாரே, அவர் என்னை விட பேசுறது திறமையானவர், பேச்சு ஆற்றல் உள்ளவர், நமக்கு கொஞ்சம் பேச்செல்லாம் வராது. என்னுடைய சகோதரர் என்ன நபியாக்கி வச்சிருக்கிற, நபினா போய் அழகா பிரச்சாரம் பண்ணணும், அதுல நான் கொஞ்சம் வீக்கா இருக்கிறேன். என் சகோதரர் ஹாரூன் கொஞ்சம் நல்லா பேசக்கூடியவரா இருக்கிறாரு, என்னோட அவரையும் சேர்த்து அனுப்பி வை அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. சூரத்துல் கஸஸ்ல 28வது சூராவுல 34வது வசனத்தில் இருக்கு. மூசா கேட்டதெல்லாம் ஏத்துக்கிட்டானா? ஏத்துக்கிட்டான். உலகத ஆத்தைனா மூசல் கிதாப், மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம். வஜஅல்னா மாஹு அகாஹு ஹாரூன வஸீரா, அவரோடு ஹாரூனையும் நாம் துணையாக அனுப்பி வைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஹாரூனை நபியாவும் ரசூலாவும் ஆக்கினோம் என்றும் அல்லாஹ் என்ன செய்றான்? 2 பேரையும் போய் சொல்ல சொல்றான். ஃபகூலா, போய் சொல்லுங்கள், இன்னா ரசூலா ரப்பிக்க, ஃபிரௌனே உன் இறைவனிடமிருந்து நாங்கள் 2 பேரும் தூதரா வந்திருக்கிறோம் சொல்லுங்கள். மூசாவையும் ஹாரூனையும் போய் சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், ஃபிரௌன்ட்ட போய் எப்படி சொல்லணும்? இன்னா ரசூலா ரப்பிக்க, நாங்கள் உன் இறைவனுடைய தூதர்களாக வந்திருக்கிறோம் என்று 2 பேரும் போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதாக திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அதுல இருந்து என்ன எதுக்கு இதை சொல்ல வர்றோம்னு கேட்டா, ஒரு காலத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட நபி 2 பேர் வந்திருக்காங்க. 2 பேர் தானா? 3 பேர் அனுப்பப்பட்டிருக்காங்க. ஒரே ஒரு சமுதாயத்துக்கு 2 பேரை அனுப்பி அது பத்தலண்ட உடனே 3 பேரை அனுப்பி வர்றாங்க. அவங்க போட்டி இல்லாம அந்த வேலையை செஞ்சிருக்காங்க. அது எங்க உங்களுக்கு தெரிஞ்ச சூரா யாசின் சூராவுல 36வது சூராவுல 14வது வசனம், 13-14வது வசனம். ஒலிரபுலகும் மஸலன் அஸ்ஹாபல் கரியா, அந்த ஒரு ஊர்வாசிகளை பற்றி அவர்களுக்கு எடுத்து சொல்கிறார்கள். இது ஜாஅல் முர்சலூன், அவர்களுக்கு பல தூதர்கள் வந்தார்கள். முர்சலூன்னா பல தூதர்கள், பன்மையா அல்லாஹ் சொல்றான். பல தூதர்கள் வந்தார்கள். பல தூதர்கள்னா ஒன்றன் பின் ஒன்றா வந்திருப்பாங்க நினைச்சுக்க கூடாதுல, அதே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது அர்சல்னா இலைஹி மிஸ்லைனி, 2 பேரை முதலில் நாம் அனுப்பினோம். முதல்ல என்ன செஞ்சு அனுப்பும் போதையே 2 பேரை அனுப்புறோம் அந்த மக்களுக்கு. இப்ப கல்லபூகமா 2 பேரையும் நம்ம மறுத்துட்டாங்க. மூன்றாவது ஒரு ஆளை கொண்டு பலப்படுத்தினோம். 2 பேரை ஒன்னு அனுப்பி வைக்கும் போது ஏத்துக்கிற மாட்டேன்ட்டாங்க. உடனே 3வது ஆளை போட்டு நீனு போய் ரசூலா இருந்துக்க என்று அனுப்பணும். இப்படின்னு சொல்லி காலு இன்னா இலைக்கும் முர்சலூன், 3 பேரும் போய் சொன்னார்கள், நாங்கள் உங்களுக்கு தூதரா வந்திருக்கிறோம்
அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பப்பட்டிருக்கோம்னு சொன்னாங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப ஒரே ஒரு கட்டத்திலேயே 3 தூதர், ஒரே ஒரு கட்டத்திலே 2 தூதர். இது ஒரே சமுதாயத்துக்கு ஒரு காலகட்டத்தில் அங்கிட்டு இங்கிட்டு வாழ்ந்தது அது நிறைய இருக்குது. இதெல்லாம் யாருக்குன்னா 2 பேருடைய எல்லை ஒண்ணு, 2 பேர் சந்திக்கிற மக்கள் ஒண்ணு, 2 பேருக்கு கொடுத்த வேதம் ஒண்ணு, 3 பேருக்கு சேர்த்து ஒரு வேதம் தான். 3 பேர் ஆளுக்கு ஒரு வேதத்தை வச்சுட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் ஆள் பிடிக்க முடியாது. 3 பேருமே ஒரே வேதத்தை வச்சிருப்பாங்க, 2 பேருமே ஒரே வேதத்தை வச்சிருப்பாங்க, ஒரே மக்களை பார்ப்பாங்க, ஒரே பிரச்சாரம் மேற்கொள்வாங்க. அந்த மாதிரியாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூதர்களை சில நேரங்களில் அனுப்பியிருக்கிறான். பெரும்பாலும் ஒரு ஆளை கொண்டு போதுமாக்கிட்டான். சில நேரங்களில் அந்த மாதிரியும் அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான் என்பதை என்ன செய்யணும், நம்பணும். அடுத்தது இப்படி அனுப்பப்பட்டதுல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வித்தியாசமான முறையில் அவர்களை உலக தூதராக அனுப்பியிருக்கான். கடைசி நம்ம நம்ப வேண்டியது என்ன, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து நிறைய தூதர் அனுப்புறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி. நம்ம பாட்டுக்கு ரசூலை நம்ப சொல்லிட்டான், பரக்கத்தை திறந்து வச்சுட்டான் போல இருக்குது, யார் வேண்டாலும் ஆகலாம் முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடைசி தூதர் என்று அவர்கள் அல்லாஹ் முத்திரை வச்சு அனுப்பிடுறான். அவங்களுக்கு பின்னாடி நபியே கிடையாது, அவங்களுக்கு பின்னாடி தூதரை வரப்போறது கிடையாது என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அது எப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான்னு கேட்டா, குல் நபியை நீங்க சொல்லுங்கள், நபியை சொல்றான். யா அய்யுஹன் நாஸ், கூப்பிடுறதே மனிதர்களே, யாரை கூப்பிடல, யா அய்யுஹன் நாஸ் ஆரம்பமே யா அஹ்ல மக்கா, மக்காவாசிகளே, அல்லது ஈசா நபி கூப்பிட்டாங்களே யா பனி இஸ்ராயில், இஸ்ராயில் மக்களே அப்படி கூப்பிடல. அல்ல யா மாஷிர குரைஷ், குரைஷ் கூட்டமே உங்களுக்கு ரசூலுல்லாஹ் வந்திருக்கேன்னு அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் எப்படி சொல்றான், ஆரம்பமே யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறேன். அப்படி சொன்னாலும் விளங்கி போச்சு, ஜமீஅன் அவ்வளவு பேருக்கும்ங்கறான்ல. அது சொன்னோனே எல்லாம் அடங்கி போயிட்டா கூட விடமாட்டேங்கிறான்ல. எதுக்கு, இந்த பின்னாடி நான் நபி நான் ரசூல் அவன் சொல்லிடுவானுங்களாம். அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஆப்பு வைக்கிற மாதிரி எல்லாம் என்ன செய்யறான், நான் உங்களுக்கு தூதரா வந்திருக்கிறேன், உங்களுக்குன்னா அவ்வளவு இருக்கும். ஒரு கூட்டத்துக்கு கூட வேற தூதர் வரமாட்டாங்க, இனிமே முடிஞ்சு போச்சு, ஒருத்தர் பாக்கி கிடையாது என்று அவ்வளவு கடுமையான வாசகத்தை போட்டு அல்லாஹ் சொல்றான், உங்கள் அனைவருக்கும் நான் அல்லாஹ்வுடைய தூதராக வந்திருக்கிறேன். எல்லாருக்கும் அவங்க தான் தூதர், தெளிவா சொல்றான். ஆனா அதுல நீங்க விளங்கிக்கணும், இது சூரத்துல் ஆராஃப்ல 7வது சூராவுல 158வது வசனத்தில் இருக்குது. இதுல ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும், உலகத்துக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் தூதரா வந்தாங்களே, இது எடுத்த எடுப்புல வரல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40வது வயசுல நபியா நியமிக்கப்பட்டாங்களே, அப்ப உலகத்துக்கு தூதரா வரல. அப்ப அவர்களுடைய எல்லை என்ன, ஒரு எல்லையும் இல்ல. அவர்களுக்கு எல்லை என்னன்னு கேட்டா, உன் அளவுக்கு ஒழுங்கா நடங்கிறது மட்டும்தான். அவங்க அல்லாஹ்வுடைய தூதரா இருந்தாங்க. எந்த அளவுக்கு தூதரா இருந்தாங்க, உன்னைய திருத்திக்க, இக்ர நீ ஓது, அவ்வளவுதான். பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உன் இறைவன் படைத்த இறைவனுடைய பெயரால் ஓதுன்னு சொல்லி நீ ஒழுங்கா நடந்து கொள். இதுதான் அவங்களுக்கு முதல்ல கொடுக்கப்பட்ட கட்டளை. பிரச்சாரம் பண்ணு அல்லாஹ் சொல்லவே இல்லை, யாருக்காவது போய் சொல்லுன்னு சொல்லல, தெருவில் போய் மக்களுக்கு நான் தூதர்னு டிக்ளேர் பண்ணுன்னு சொல்லல. முதல்ல அல்லாஹ் என்ன சொன்னா, நீ ஓது. சூரத்துல் அலக் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அதான் வருது. கொஞ்ச நாள் அப்படி இருக்குது, யாருக்கும் பிரச்சாரம்லாம் பண்ணல. அதுக்கப்புறம் என்ன செய்யறான் அல்லாஹ், அன்ஸிர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், கொஞ்ச காலம் வரைக்கும் அவர்களை இறைவனை பற்றி நினைத்து இறை நம்பிக்கை வலுப்படுத்திக் கொண்டு அவர்கள் இறைவன் சொன்ன மாதிரி வணங்கி தன்னை சரியாக நடத்தி கொண்டிருக்கிற கொஞ்ச காலத்துக்கு பிறகு அவங்களுக்கு உத்தரவு போடுறான், நீ சொந்தக்காரங்களுக்கு, நெருங்கிய சொந்தக்காரங்களுக்கு எச்சரிக்கை செய்யி, வேற ஆளுக்கு நீ சொல்லக்கூடாது. அப்ப யாருக்கு மட்டும்தான் நபி, சொந்தக்காரங்களுக்கு மட்டும்தான் நபி. அன்ஸிர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நெருங்கிய உறவினருக்கு நீ எச்சரிக்கை செய்வாயாக சொல்லி அந்த எல்லையை கொஞ்சம் பெருசாக்குறான். அவங்களுக்கு மட்டுமா இருந்ததை சொந்தக்காரங்களுக்கு மட்டுமா ஆக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, லி துன்திர பிஹி உம்முல் குரா வமன் ஹவுலஹா. உம்முல் குரான்னா மக்காவுக்கு பேரு, உம்முல் குரான்னா நகரங்களின் தாய், நகரங்களின் தாய்க்கு தாயாக இருக்கக்கூடிய மக்காவுக்கும், வமன் ஹவுலஹா அதை சுற்றியுள்ள மக்களுக்கும் எச்சரிக்கை செய்யணும். கொஞ்சம் பெருசாக்கலாம், குடும்பத்தாரை தாண்டி ஊர்ல உள்ள 50 பேருக்கும் சொல்லு, சுத்தி உள்ள பகுதிக்கும் சொல்லு, மொத்த உலகத்துக்கு சொல்லல. இப்படி கொஞ்ச நாள் போகுது. ஹிஜ்ரத்தெல்லாம் பண்ணி மதீனாவுக்கு போய் சேர்ந்த பிறகுதான் அவர்கள் அகில உலகத்துக்கு தூதராகிறாங்க. மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் உலக தூதரா நியமிக்கப்படல. உலகத்துக்கெல்லாம் சொல்லு, உலகத்துக்கெல்லாம் தூதர் அனுப்பியிருக்கேன்னு சொல்லல. மதீனா, இந்த சூறாவை மதீனாவில் இறங்கின சூறா தான். மதீனாவில் எல்லாம் சொல்ல சொல்றோம், அதுல இருந்து விளங்கிக்கலாம். 7வது சூறா இருக்குது ஆராஃப், அதுல எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, உங்கள் அனைவருக்கும் நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் அப்படிங்கிறான்.
இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான் அல்லாஹ், மாக்கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும், முகமது உங்களுடைய எந்த ஆண்களுக்கும் தந்தையாக இல்லை, வலாக்கி ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள், வஹாத்தமன் நபியீன், நபிமார்களுடைய முத்திரையாகவும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபிமார்களுக்கு முத்திரை. முத்திரைனா என்ன? சீல்னா என்ன? முத்திரைனா என்ன? முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். சீல் வைப்பி இல்லைங்க, சீல் வச்சாச்சுங்கிறோம்ல, கடையில வந்து ஏதாவது இந்த பான்பராக விட்டா சீல் வச்சுட்டு போயிடுறாங்கல்ல, அதுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? திறக்கக்கூடாதுன்னு அர்த்தம். கோர்ட்ல சீல் வச்சுனா என்ன செய்யக்கூடாது? ஓபன் பண்ணக்கூடாது. அவ ஹாத்தம் தான் சீல் வைக்கிறது. நபிமார்களுக்கு சீல் வச்சாச்சு, இனிமே இந்த ஓபன் பண்ண முடியாது, முத்திரை வச்சாச்சு. நபிமார்களுடைய வருகைக்கு வந்து முத்திரை வச்சாச்சுன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். இதுக்கு யாராலும் நம்ம வழக்கம்லாம் கொடுத்து சிறந்த ஹாத்தம்னா சிறந்தவர் தான், கடைசின்னு அர்த்தம் கிடையாது. சிறந்த நபி எல்லாம் வளருவாங்க அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. ஏன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் தான் ஹாத்தமுன் நபியீன், ஆனா ஹாத்தமுன் நபியீன் லா நபிய்ய பாதி, நான் நபிமார்களுக்கு முத்திரையா இருக்கிறேன், எனக்கு பிறகு எந்த நபியும் இல்லைன்னு சேர்த்து சொல்லிவிட்டாங்க. ஹாத்தமுன் நபிக்கு விளக்கத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு எந்த நபியும் வரவே மாட்டார்கள், எந்த தூதரும் வரவே மாட்டார்கள் என்பதை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நம்ம நம்ப வேண்டும். அதே மாதிரி உலகத்துக்கெல்லாம் அவங்க நபின்னு சொல்லக்கூடிய இன்னொரு வசனம் 21வது சூராவுல 107வது வசனம், ஒமா அர்சல்நாக இல்லா ரஹமத்துல் லில் ஆலமீன், அகில உலகத்துக்கு உன்னை அருட்கொடை ஆக்கி இருக்கிறேன். அகில உலகத்துக்கு அருட்கொடை, அகில உன் காலத்துக்கு மட்டும் அருட்கொடைன்னு சொல்லல, அகில உலகத்துக்குமே அருட்கொடை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்துல இன்னும் தெளிவா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 34:28 சொல்றான், ஒமா அர்சல்நாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ், மனித குலம் முழுமைக்கும், காஃபா ஒருத்தர் விடாம மனித குலம் முழுமைக்கும் உன்னை தூதராக நாம் அனுப்பி இருக்கிறோம். அப்ப மனித குலம் இருக்கிற காலம் அவங்க தான் தூதர், அவங்க சொன்ன போதனையை தான் சொல்லி ஆகணும். அவங்கள தாண்டி இன்னொருத்தர் வந்து அது விளக்கம் கொடுக்கிறதுக்கோ அதெல்லாம் தேவையே கிடையாது. இன்னொன்று நீங்க விளங்கிக் கொள்ளணும், தூதர்கள் வரணும். ஒவ்வொரு காலத்து ரசூலுல்லாஹ் எச்சரிச்சுட்டு போயிருக்காங்க, எனக்கு பிறகு கஸாபுகள் தஜ்ஜால்கள் வருவாங்க, ஒவ்வொருத்தரும் தன்னை தூதர்னு சொல்லுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 2-3 பேர் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அந்த மாதிரி எல்லாம் வருவாங்கன்னு ரசூலுல்லாஹ் எச்சரிச்சுட்டு போயிருக்காங்க, கியாமத் நாளுடைய அடையாளங்களாக. அதனால நீங்க இதுல கவனமா இருக்கணும். நான் தான் தூதர், நான் தான் ரசூல், நான் தான் நபின்னு வந்தான்னா அவன் பொய்யன். ஏன் அதை சொல்றான்னு கேட்டா, ரசூல்னு சொன்னா ஒரு சேஃப்டி, என்ன சொன்னாலும் மக்கள் கேட்பாங்க, தனக்குன்னு ஒரு கூட்டத்தை உண்டாக்கிடலாம். எப்போ ஒரு ரசூல்னு ஒரு தனி சொல்லிட்டானோ தனி மதம் உண்டாகி போயிடும், தனி மார்க்கம் உண்டாகி போயிடும். அவன் சொன்னதை அவனை ஏற்று யாரும் கேள்வி கேட்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை உண்டாக்குவதற்காக வேண்டி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பொய்யான நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. இருந்த இடம் தெரியாம போகவும் செஞ்சுட்டாங்க. அதனால நபி ரசூல் பாதையை வந்து அல்ல அடைச்சு விட்டாங்கிறத உறுதியாக நம்பணும். அதே மாதிரி ஊஹிய இலைய ஹாதல் குர்ஆன் லி உன்திரக்கும் பிஹி ஓம்பலம், இந்த குர்ஆன் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எதுக்கு அருளப்பட்டது தெரியுமா? இந்த குர்ஆனை கொண்டு உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்வதற்காகவும், இந்த குர்ஆன் யாரையெல்லாம் சென்றடைகிறதோ அவ்வளவு பேருக்கு எச்சரிக்கை செய்வதற்காக நல்லா சொல்லி காட்டுறான். இப்ப குர்ஆன் சென்றடைகிற காலத்துக்கெல்லாம் பகுதிக்கெல்லாம் அவங்க தான் ரசூல். இது முடிஞ்சிருச்சு. அடுத்து நீங்க விளங்கிக் கொள்ளணும், ரசூல் அல்லாஹ் தொடர்ந்து அனுப்புனான்ல, எதுக்கு அனுப்புனா உங்களுக்கு தெரியுமா? விளையாட்டா? ரசூலை போட்டுக்கிட்டு ஒரு மாசத்துக்கு ஒரு ரசூல், ஒரு ஊருக்கு ஒரு ரசூல் எதுக்கு அனுப்பணும்? எதுக்கு அல்லாஹ் அனுப்பிட்டு இருந்தான்னு சொன்னா, ஒரு ரசூல் வருவார், வந்தவன ஒரு மார்க்கத்தை போதிப்பார், போதிச்சுட்டு மூத்தா போயிடுவார். மூத்தா போன என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவரையும் அல்லாஹ் வைக்கிறாங்க. அப்படிதான் நடந்துட்டு அல்லாஹ் பாங்க, அல்லாஹ்வுடைய மகன் பாங்க, அல்லாஹ்வுடைய மச்சான் பாங்க, மாமன் பாங்க, மருமகன் பாங்க, அல்லாஹ் இவர் கடவுள் ஆக்கிடுவாங்க. அப்ப ஒரு ரசூலாக ஒருத்தர் வந்து போதனை செஞ்சாருன்னு சொன்னா ஒண்ணு அவர் அல்லாஹ் ஆக்குவாங்க, இல்லன்னு சொன்னா அவர் கொண்டு வந்து வேதம் இருக்கும்ல அதுல அப்படி சேர்த்து கித்து மாத்தி மறைச்சு ஒடிச்சு சாதகமான லாபமானதெல்லாம் வச்சுக்கிட்டு கஷ்டமானதெல்லாம் நீக்கிவிட்டு மக்களை சுரண்டுறதுக்கு ஏமாத்துறதுக்கு எதெல்லாம் யூஸ் ஆகுமோ அதுல மட்டும் சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து இன்னைக்கு பாக்குறோம், அது பின்னாடி வருவாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு காரியம் ஒவ்வொரு கட்டத்தில் நடக்குது. மூசா நபி வர்றாங்க வச்சுக்கிறோமே, அவங்க ஒரு வேதத்தை கொண்டு வர்றாங்க, மக்களுக்கு போதிக்கிறாங்க. போதிச்ச உடனே மூத்தா போயிடுறாங்க. இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? வேதத்துல கைவரிசை வச்சிருவாங்க. வேதம் கைவரிசை வச்சுட்டோம்னு சொன்னா அப்புறம் என்ன ஆகும்? வேற ஒருத்தர் வந்து ஆகணும். இந்த வேதத்தை வச்சுட்டு மக்கள் போனா கெட்டு போயிருவாங்களே. மூசா நபிக்கு பிறகு அந்த வேதத்தை மனுஷன் மாத்திக்கிட்டான்னு சொன்னா, அந்த வேதத்தை நம்பிக்கிட்ட மக்கள் நடந்தாங்கன்னு சொன்னா அவங்க நேர்வழிக்கு போக முடியாது. அல்லாஹ்வுடைய வேதத்தை அவங்க ஃபாலோ பண்ணல. அப்ப வந்து ஒரு ஆளை அனுப்பித்தான் ஆக வேண்டி இருக்குது. போய் இன்னும் போய் சொல்லி மாத்திவிட்டாங்க, எந்தா வேற புத்தகத்தை கொண்டு போ இப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுது. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொறுத்த வரைக்கும் கை வைக்கல, இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருக்கா காட்டுறமே. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நடக்கல. இன்னைக்கு வரைக்கும் அவங்களை யாரும் கடவுளாக்கல. அவங்களுக்கு முந்தி வந்த ஆட்கள் எல்லாம் கடவுளாக்கி விட்டாங்க. கடவுளுடைய மகன் சொன்னாங்க,
ரசூலுல்லாஹ் யாரா கடவுள்ன்றமா? சிலை வச்சா எதிர்க்கிறோம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் எவனா சிலை வச்சான்னா கண்ணியப்படுத்துறோம்னு சிலை வச்சா கூட வைக்கக்கூடாது. துளப்பம் ஏன்டா வைக்கிறவனும் ஒவ்வொருத்தரும் சிலை வைக்கிறதுக்கு போராடுறான் இல்லங்க. எங்க தலைவருக்கு சிலை வைக்கி, அந்த தலைவருக்கு எங்க சிலைன்னு கேட்கறான். நம்ம செஞ்ச வச்ச சிலை எடுத்து சொல்றோம். அதை கடவுளாக்க முடியாது. தெளிவா இருக்கிறோம்ல. அது போக வேதமாச்சி கைவரிசை வைக்கப்பட்டுருச்சா? இல்ல. வேதத்துல எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படவே இல்லை. இன்னானஹு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். இந்த வேதத்தை நாமே இறக்கி வைத்தோம், நாமே பாதுகாப்போம். அல்லாஹ் கேரண்டி தந்துட்டான். பாதுகாத்துக்கிட்டு அல்லாஹ் இருக்கான் அந்த முன்னாடி வரைக்கும். அவன் பாதுகாத்துக்கிட்டு இதுக்கு இன்னொரு தூதருங்கிறான். இது இல்லாம போனா ஒரு ஆள் வர வேண்டியதுதான். அல்லாஹ்வுடைய அந்த குர்ஆன் இல்லாம போச்சுன்னு சொன்னா, ஆளுக்கு ஒரு குர்ஆனா போச்சுன்னு சொன்னா, இருக்கிற இஷ்டத்துக்கு அவன் மாத்திட்டான்னு சொன்னா மக்கள் வழிகிட்டு போயிருவாங்க. ரசூல் வந்து என்ன செய்ய போறாரு? குர்ஆன் வேதத்தை தர போறாரு. அது இருக்குல்ல. ரசூல் வந்து என்ன செய்வாரு? அதை இருக்குல்லங்க. அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கான்ல. அப்ப அல்லாஹ் அந்த வேதம் அன்னைக்கு வந்த மாதிரி இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கும் பொழுது, அவங்களுடைய போதனை விளக்க உரைகளும் இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டு நம்மள்ட்ட இருக்கும் பொழுது, தூதர் வர வேண்டிய தேவையே கிடையாது. அவன் தூதர் இவன் தூதர்னு போனீங்க, இந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை விட்டு வெளியே போயிருவீங்க. அது கவனமா இருக்கணும். வேற மார்க்கமா தான் இருக்கும். இந்த மாதிரி அயோக்கியர்கள் எல்லாம் தூதர் வசம் போட்டு வருவாங்க. இந்த மாமனிதரோட உரைச்சு பார்க்கறதுக்கு தூசி கூட பெற மாட்டாங்க. பாதுகாப்பான நம்மளை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரே வழி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாண்டி அந்த இடத்துல யாரும் வைக்க கூடாது. அல்லாஹ் சீல் வச்சுட்டான். அதை உறுதியா நம்பணும். அதுக்கு அடுத்தது இன்னொன்றை நீங்க நம்ப வேண்டும். என்ன நம்பணும்? இந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே, அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரா நியமிக்கப்பட்ட உடனே மற்ற மார்க்கங்களை என்ன சில குர்ஆன்ல நீங்க வசனங்களை பார்ப்பீங்க. பார்த்தா தௌராத்தை அல்லாஹ் பாராட்டி சொல்லுவான், இன்ஜீலை பாராட்டி சொல்லுவான், அதெல்லாம் அல்லாஹ்வுடைய வேதம் தான் சொல்லுவான். நீங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இதை வேண்டாலும் பின்பற்றலாம், அதை வேண்டாலும் பின்பற்றலாம், அது வேண்டாம் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். அப்படி ஒரு எண்ணம் சில பேர் ஊட்டுவாங்க. அது மாதிரி எல்லாம் நம்மளை குழப்பறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்னா, இந்த வேதம் வந்த பிறகு, இந்த தூதர் வந்த பிறகு, இந்த இஸ்லாம் வந்த பிறகு இதற்கு முந்தி வழங்கப்பட்ட எல்லா மார்க்கங்களும் மாற்றப்பட்டு விட்டன. எல்லாம் முடிஞ்சு வச்சுக்கிறது, எல்லாமே மாற்றியாச்சு. அது எப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான்னு கேட்டா, ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுல்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். அவன்தான் தன்னுடைய தூதரை முஹம்மதை ஒரு நேர்வழியோடும் சத்தியமான மார்க்கத்தோடும் அனுப்பி வைத்திருக்கிறான். தீனுல் ஹக்னா சத்தியமான மார்க்கம், சத்தியமான தீனோடு உங்களை அனுப்பி வைத்திருக்கிறான். எதற்கு அனுப்பி வைத்திருக்கிறான் என்றால், லியுல்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி, உலகத்தில் உள்ள எல்லா தீன்களை விடவும் இதை மிகைக்க வைப்பதற்காக, மேலோங்க வைப்பதற்காக, உலகத்தில் இருக்கிற எல்லா தீன்களை விடவும் இதை மேலோங்க வைப்பதற்குத்தான் அனுப்பி இருக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாம் அவுட்டுன்னு அர்த்தம். அல்லாவே கொடுத்த தீனா இருந்தாலும் சரிதான், இதை அனுப்புனது எதுக்கு? அதையெல்லாம் முடிக்கிறது, அதையெல்லாம் ஜெயிக்கிறது, அதையெல்லாம் வெல்வதற்கு அப்படின்னு சொல்வதன் மூலமாக வெல்லக்கூடிய மார்க்கம் இதுதான், இதுதான் நீங்க இருக்கணும் ஆயிடுச்சு. அதெல்லாம் மாற்றப்பட்டது 9:33. இது 9வது சூரா 33ஆம் வசனத்தில் இருக்கிறது. அவன் தான் தூதரை அனுப்பி இருக்கிறான். இதுக்கு முந்தி பல தீன்கள் எல்லாம் கொடுத்திருக்கான். அவன் தான் யஹூதி மார்க்கத்தை கொடுத்தவன், அவன் தான் நசராணி மார்க்கத்தை கொடுத்தவன், அவன் தான் ஒவ்வொரு நபிமார்களுக்கு தீனை கொடுத்தவன். இந்த தூதரை அனுப்பி எல்லா தீனின் அல தீனி மட்டும் சொல்லல, அல தீனி குல்லிஹி, எல்லா தீன்களும், எந்தெந்த தீன்கள் மார்க்கங்கள் உலகத்தில் இருக்குதோ எல்லாத்தையும் இது ஜெயிக்க வேண்டும், இது மேல வர வேண்டும், இது உச்சத்துக்கு போக வேண்டும் என்பதற்கு நான் தந்திருக்கிறேன். அதனால உச்சத்துக்கு போகணும்னு தந்து உச்சத்தில் கொண்டு வைங்க. இது வந்த பிறகு நீங்க எந்த வேதத்தையும் பின்பற்ற முடியாது. மூசா நபி பின்பற்ற, மூசா நபி சொன்னார்ல ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்குது, அது ஆதாரப்பூர்வமாக இருக்குன்னு நீங்க பின்பற்ற முடியாது. ஈசா நபி அப்படி சொன்னார்னு ஒரு செய்தி கிடைக்குது. ஈசா நபி சொல்லியிருக்கலாம், அவர் யாருக்கு சொல்ல சொன்னார்? அவருக்கு தான் அது. ஈசா நபி உலகத்துக்கெல்லாம் அல்ல சொல்ல சொன்னா, ஈசா நபி சொன்னார் என்று ஒரு செய்தி நமக்கு கிடைச்சா கூட, ஈசா நபி யாருக்கு சொல்ல சொன்னாலும் அவருக்கு அந்த செய்தி, நமக்கு இல்ல. அவர் பனி இஸ்ராயலுக்கு சொல்லியிருப்பாரு, முடிஞ்சு வச்சுக்காத, அப்படிதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு எந்த ஒரு நபியுடைய போதனையா இருந்தாலும் சரி, அதை அல்லாஹ்வோ ரசூல் அங்கீகரித்து திருப்பி ரிப்பீட் பண்ணாங்கன்னா நம்ம ஏத்துக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் எல்லாம் மாற்றப்பட்டு போச்சு. இதே கருத்தை 61:9 எல்லாம் சொல்றான். இதே வாசகம் சேம் அப்படியே, அவன் தான் தன்னுடைய மார்க்கத்தை மேலோங்கி செய்வதற்காக தந்திருக்கிறான்னு 61:9 இருக்கிறது. அதனால இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து வைத்துக் கொள்ள வேண்டிய என்னன்னு கேட்டா, நம்ம வேதத்தை நம்பிட்டோம், தூதரை நம்பிட்டோம். தூதரை நம்புறதுல இன்னொரு பெரிய முக்கியமான அம்சம் இருக்கிறது. அது இந்த காலத்துக்கு நம்ம தேவையான ஒரு அம்சம். என்ன அம்சம்னு கேட்டா, தூதரை நம்புறோம்னு சொல்லிக்கிட்டு ஒரு குரூப் என்ன பண்றாங்க, இப்ப
குர்ஆன் மட்டும் போதும், ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னதை ஏத்துக்க வேண்டியது இல்ல, ரசூலுல்லாஹ் பின்பற்ற வேண்டியது இல்ல இப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அப்ப எதுக்குடா ரசூல் வந்தாரு? அப்ப ரசூல் வேதத்தை தடுத்து தான் வந்தாரு. ரசூல் எதுக்கு வந்தாரு? வேதத்தை கொண்டாந்து தர்றதுக்கு தான் ரசூல் வந்தாராம். தந்தோடு முடிஞ்சு போச்சு ஒரு வேலை. அதுக்கப்புறம் இந்த வேதத்தை வச்சுதான் என்ன செய்யணும், எல்லா வாழ்க்கையும் அமைச்சுக்கிறமே தவிர எதை எடுக்கக்கூடாது, ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கம் ஹதீஸ்களா எடுக்கக்கூடாது என்று ஒரு வாதத்தை வைத்து குழப்பக்கூடியவர்கள் உண்டா இருக்கிறாங்க. இவங்க வாதம் குர்ஆனுக்கு எதிரானது. முதல்ல இது தப்பு. குர்ஆன்லயே அப்படி இல்ல. இவங்க சொல்ற மாதிரியான வாதம் எங்க இல்ல, குர்ஆன்லயே கிடையாது. குர்ஆன்ல என்ன இருக்கு, இதுக்கு தனியா பல உங்களுக்கு கேசட்டுகளும் போட்டிருக்கிறோம். தொடர்ந்து அல்முபீன்ல வந்து அல் குர்ஆனும் ஆதாரப்பூர்வ நபிமொழிகள் சொல்லி தொடர்ந்து ஒரு ஆர்டிகல் எழுதி வரணும். கிட்டத்தட்ட ஒரு 20-15 தொடர் வந்திருக்கிறது. அதுல என்னென்ன புரட்டுவாதங்கள்லாம் பண்றார்கள் என்பதெல்லாம் நம்ம தெளிவுபடுத்திருக்கிறோம். ஒற்றுமையில் இது தொடர்பான ஒரு கட்டுரை திருக்குர்ஆன் விளக்கம்ங்கிற பேர்ல வந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இதுல சுருக்கமா சில வசனங்களை உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். அல்லாஹ் சொல்றான் 53:4 சொல்றான், மா யன்திகு அனில் ஹவா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனோயிச்சைப்படி பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹ்யுஹா, அவர் பேசுவதெல்லாம் அல்லாஹ்வுடைய வஹியை தவிர வேற இல்லை அப்படிங்கிறான். குர்ஆன் மட்டும் அல்லாஹ்ட்ட வந்தது இல்ல, அவர் பேசுறார்ல அதெல்லாம் வஹி தான். அவர் அதுக்கு நல்லா செலக்ட் பண்ணி அவர் இதயத்துல போட்டு அதைத்தான் அவர் பேசுறாரு, சுயமா பேசல. சுயமா அவர் பேசி இருந்தாரே ஆனால் இவர்கள் வாதம் சரி. அவர் சுயமா பேச நம்ம போய் எடுக்கிறேன்னு வரும். அல்லாஹ் என்ன சொல்றான், சுயமா பேசலண்டா, மா யன்திகு அனில் ஹவா, சுயமாக அவர் பேசவில்லை. இன் ஹுவ இல்லா வஹ்யுஹா, அறிவிக்கப்படுகிற வஹியை தவிர வேறு இல்லை. அப்ப அவங்க பேசணும்லாம் ஏத்துக்கணும்னு இருக்குது. அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான்னு கேட்டா, திருமறை குர்ஆன்ல இது குர்ஆன்ல உள்ளதுதான். குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் பின்பற்ற சொல்லி இருக்கு. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, ஒதுக்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கிற நியமத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். வமா அன்ஸல் அலைக்கும் மினல் கிதாபி வல் ஹிக்மா, உங்களுக்கு அவன் இறக்கி இருக்கிற கிதாபையும் ஹிக்மத்தையும் நினைவு கூறுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். கிதாப்னா வேதம், வேதம் மட்டும்தான் அல்லாஹ் வந்தான்னு சொன்னா அப்புறம் ஹிக்மத்துங்க நல்ல வேதத்தையும் இறக்கி இருக்கிறேன், ஹிக்மத்தையும் இறக்கி இருக்கிறேன். அப்ப ஹிக்மத்தை இறக்கி இருக்கிறேன் என்று சொன்னா அது என்னது? வேதத்தை இறக்கி இருக்கிறோம்னா குர்ஆன், இன்னொன்னு இறக்கணும் சொல்றான், ஹிக்மத்தை இறக்கி இருக்கிறேன், அது என்னது? அவங்களோட சொல்ல இயலாது. அது ஹிக்மத்துனா குர்ஆன் தான், குர்ஆன் கிதாப் இருக்கப்ப அது குர்ஆன் தான். ரெண்டு இருக்குமே ஒண்ணு சொல்லிட்டு அல்ல வேஸ்ட் பண்ணுவானப்ப. அதாவது சோறும் கறியும் சாப்பிட்டேங்கிறான், இந்த அருக்கு சோறு கறியுங்கடா, அதுக்கு கறியும் தான், சோறுங்கடா அது சோறையும் தான், சோறையும் தான் கறியும் தான். அது எப்படி ஆகும்? ரெண்டு சொன்னா ரெண்டு வரணும் இல்லைங்க. ரெண்டு வந்தா என்ன செய்யணும், ரொட்டியும் குழம்பும் சாப்பிட்டேன்னா என்ன செய்யணும், ரெண்டு கொண்டாந்து காட்டணும். ரொட்டியை மட்டும் வச்சுக்கிறான், எங்கடா குழம்பு, எங்கடா குழம்பு, இதான் குழம்பு ரொட்டி. அப்ப ரொட்டின்றது அதுவும் இதான். இவனுக்கு கிறுக்கம்பியலா இல்லையா? அப்ப அல்லாஹ் அந்த மாதிரி கிறுக்கனா பேசுறவனா? அல்லாஹ் என்ன சொல்றான், கிதாபையும் இறக்கினேன், ஹிக்மத்தையும் இறக்கினேன். ஹிக்மத் ஞானம், அது இறக்குனேன்னு சொல்றான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா நபிமார்களுக்கும் வேதத்தை கொடுப்பான். வேத விளக்கத்தை கொடுத்தான்னு வைங்க, விளக்கமா கொடுத்தா 50 குர்ஆன் வேணும். அதுக்கு என்ன பண்ணிடுறான் அல்லாஹ், ஒரு ஆளை அனுப்பி செயல் வடிவம் கொடுத்து செயல் மூலமா விளக்குவாரு, சொல் மூலமா விளக்குவாரு. அந்த மாதிரி விளக்கத்திற்கு ஒரு பணியை சேர்த்து கொடுக்கிறான, அதுதான் ஹிக்மத். குர்ஆன் மட்டும் போதுங்கிறவங்கள்ட்ட ஹிக்மத் என்னன்னு எடுத்து கேளுங்க, சொல்லவே முடியாது. இது எங்க இருக்குன்னு கேட்டா 2231 இருக்குது. அதே மாதிரி 4:113 இதே கருத்திற்கு வன்சல் அலைக்கல் கிதாபை உனக்கு அல்லாஹ் அருளி இருக்கிறான், உல் ஹிக்மத்தை அருளி இருக்கிறான். 4:113 33-34 இருக்குது. ஒதுக்குர்ணமா இத்லாஃபி புயூத்திகுன்ன மின் ஆயாத்தில்லா உல் ஹிக்மா, உங்கள் வீடுகளிலே ஓதி காட்டப்படுகின்ற அல்லாஹ்வின் வசனங்களையும் ஹிக்மத்தையும் நினைவு கூறுங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியரை அழைத்து அல்லாஹ் சொல்கிறான் 33-34. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு நபிக்கு கொடுத்தா 3:81 சொல்றான், இது அகதல்லாஹு மீசாக்க நபியின லமா ஆதைத்துக்கும் மின் கிதாபின் ஹிக்மா, நபிமார்கள் அத்தனை பேரிடையும் அல்லாஹ் சொன்னா, உங்களுக்கு நான் கிதாபையும் ஹிக்மத்தையும் தந்தால் ஒழுங்கா பண்ணுவீங்களா என்று அல்லாஹ் கேட்டானா. கிதாப் மட்டும் தந்தேன்னு சொல்லல, கிதாபையும் தருவேன் ஹிக்மத்தையும் தருவேன். அப்ப கிதாபோட ஹிக்மத்தை தான் ஹதீஸ்ங்கிறோம். ஹிக்மத்துங்கிறவருக்கு குர்ஆனை மட்டும் அல்லாஹ் கொடுக்கல, கிதாப் மட்டும் ஹிக்மத்தையும் சேர்த்து கொடுத்து, அது ஹிக்மத் என்னன்னு கேளுங்க, சொல்லவே இல்லை. அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போய் சொல்லும் பொழுது, அம் யஹ்சுதுன அன்னாஸ் அலாமா ஆத்தாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி ஃபகத் ஆதைனா ஆல இப்ராஹிம் அல் கிதாப வல் ஹிக்மா, இப்ராஹிமுடைய குடும்பத்தினருக்கு கிதாபையும் கொடுத்தோம் ஹிக்மத்தையும் கொடுத்தோம். இப்ராஹிமுடைய குடும்பத்தார்னா இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் நபிமார்கள் இருந்தாங்கல்ல, அவர்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுத்தானா, கிதாபையும் கொடுத்தானா, வேதத்தை
பிளஸ் ஹிக்மத்தையும் கொடுத்தாங்கிறான். 2 சொல்றான்ல, அதை கவனிக்கணும். இது 4:54 இருக்கு. அதே மாதிரி 3:79 இருக்குது. மாகான்லி பஷரின் யூத்தியகுல்லாஹுல் கிதாப் வல் ஹுக்ம. அல்லாஹ் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து கிதாபையும் கொடுத்து ஹுக்குமையும் கொடுப்பானேயானால் அவர் வந்து தன்னை வணங்குங்கன்னு மக்கள்கிட்ட சொல்லக்கூடாது, அல்லாஹ் வணங்குன்னு தான் சொல்லணும். அப்படிங்கும் போது கிதாபோட சேர்ந்து ஹுக்குமை கொடுத்தேன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். இது எங்க இருக்குன்னு கேட்டா 3:79 இருக்குது. அப்ப இதெல்லாம் என்ன விளங்குதுன்னு கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகட்டும், அவர்களுக்கு முந்தி வந்த நபிமார்களாகட்டும், புஸ்தகத்தை கொண்டாந்து தர்றதுக்கு மட்டும் வரல, அதை விளக்குறது ஹிக்மத்துங்கிற ஞானத்தையும் சேர்த்து தருவதற்கு வந்திருக்கிறார்கள். அதனால அவர்களுடைய போதனைகளையும் பின்பற்றணும்னு வழங்குது. அது மட்டும் இல்லாம அல்லாஹ் வந்து இன்னும் பல தெளிவான இடங்கள்ல சொல்லி காட்டுறான். 16:44 சொல்லுகிறான், வமா அர்சல்னா மின் கப்லிக இல்லா ரிஜாலன், ஆண்களை தான் தூதராக அனுப்பி இருக்கிறோம். நேற்று வாய்ச்ச வசனம் தான். நூஹி இலைஹிம், அவர்களுக்கு நாம் அறிவித்திருக்கிறோம். ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்கள்ட்ட கேட்டு பாருங்கள் என்று சொல்லிட்டு பில் பையினாத்தி, அவர்களுக்கு தெளிவான சான்றுகளை கொடுத்தோம். ஒசுபுரி, ஏடுகளையும் கொடுத்தோம், வேதங்களையும் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் நோக்கி பேசுறான். இப்ப அன்சல்னா இலைக்க திக்ர, உமக்கு இந்த திக்ரை, இந்த போதனை அருளி இருக்கிறோம், குர்ஆனை இறக்கி இருக்கிறோம். எதுக்கு இறக்கி இருக்கிறோம் கேட்டா, லித்துபையின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்டதை நீ விளக்க வேண்டும் என்பதற்காக. இறக்கி அருள்னதை அவனே விளங்கிற மாட்டானா, நீ விளக்கணுங்கிறான் அல்லாஹ். ரசூலுல்லாஹ் பார்த்து குர்ஆன்லயே சொல்றான், உனக்கு அருளப்பட்டதை நீ என்ன செய்யணும், மக்களுக்கு நீ விளக்கணும். அப்ப விளக்கணும்னா என்ன அர்த்தம்? விளக்கி இருப்பாங்கல்ல, அது எங்க விளக்கணும், எங்கங்கறான் ரசூலுல்லாஹ் விளக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். விளக்கணும்னு சொன்னா விளக்கி இருப்பாரு, அது எங்க, அது அவர் விளக்கணும் எங்க? குர்ஆன் தான். குர்ஆனுக்கு தான் விளக்கம் கொடுத்தா அது எங்கங்கறான்? குர்ஆனை கொண்டா காட்டுவாங்க, அது குர்ஆன் தான்டா, குர்ஆனத்தன விளக்குவாருன்னு இருக்குது. குர்ஆனை விளக்கி இருக்கு பாரு, அது எங்க? அது 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 அப்படிமாங்க. அப்ப நீங்க விளங்கிக்கிறேன், குர்ஆனை மட்டும் போதுங்கிறது குர்ஆனுக்கு எதிரானது. குர்ஆன் அப்படி சொல்லவே இல்லை. இது 16:44 இருக்குது. அதே மாதிரி 16:64 இருக்குது. ஒமா அன்சல்னா அலைக்கல் கிதாப், உனக்கு இந்த வேதத்தை நாம் இறக்கவில்லை இல்லாலித்து பையனலகும், அவர்களுக்கு நீ தெளிவுபடுத்துவதற்காகவே தவிர இறக்கவில்லை. இந்த வேதத்தை உனக்கு தந்தது எதுக்குன்னு கேட்டா, நீ தெளிவுபடுத்தணுங்கிறது தந்திருக்க, உனக்கு சேர்ந்து தந்திருக்கிறேன், வாசிச்சு விட்டு போறதுக்கு தரல. அதுக்கு என்ன அர்த்தம்? இதை கொண்டை வாசிச்சு விட்டுட்டு போறதுக்கு உனக்கு தரல, கொண்டை சந்தையில போட்டு வர்றதுக்கு உனக்கு தரல, விளக்குறதுக்கு தந்திருக்க. மரியாதை வேலை செய், நான் சுருக்கமாக்கி உனக்கு தந்திருக்கிறேன், விளக்கத்தை இதயத்தில் போட்டிருக்கிறேன், நீ போய் விளக்கி சொல்லணும் பாத்துக்க அப்படிங்கிறான். விளக்கி சொல்லணும்னா அந்த விளக்கத்தை பின்பற்றணுமா கூடாதா? குர்ஆனுடைய விளக்கம் தானங்க, அதுவும் குர்ஆன் தானங்க. இப்ப குர்ஆனுடைய விளக்கமாக அல்லாஹ் எதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயத்தில் போடுகிறானோ அதுவும் குர்ஆன் தான். குர்ஆனுடைய விளக்கம் அல்லாஹ்வுடைய வஹி தான். அந்த அடிப்படையில் அதை மறுத்தான்னு சொன்னா குர்ஆனை தான் மறுக்கிறான். எவன் ஒருத்தன் ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கம் தேவையில்லைன்னு சொல்றானோ அவன் யாரை மறுக்கிறான்? இந்த வசனங்களை மறுக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா 33:21 சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குங்கிறான். முன்மாதிரி என்ன அர்த்தம்? முன்மாதிரிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒரு போஸ்ட்மேன் இருக்காரு, தபால்காரர், ஒரு கடிதத்தை கொண்டா உங்கள்கிட்ட தர்றாரு, செய்தியை மட்டும் நகர்ந்து போறாரு, இவர் தான் எனக்கு முன்மாதிரின்னு சொல்லுவீங்களா? நீங்க பேப்பரை கொண்டாந்து தந்துட்டு போறவர் யார முன்மாதிரின்னு சொல்லுவீங்களா? இவங்க என்ன சொல்றாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை கொண்டு வந்தாராம், இந்தாங்கன்னு தந்துட்டு போயிட்டாராம், அதான் அவர் வேலையா? அது முன்மாதிரி ஆகுமா? இது போஸ்ட்மேன் வேலை. ஒரு போஸ்ட்மேன் என்ன செய்வான், அது உள்ளது ஒண்ணும் தெரியாது, என்னன்னு தெரியாது, விளக்கமும் தெரியாது அவனுக்கு. அங்கிருந்து வந்த கடையத்தை இந்தாங்கன்னு உனக்கு தந்துட்டு போயிடுவான். இவங்க தந்துட்டு போனாலும் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கணும். வாப்பா எழுதியிருக்காரு, அத்தா நம்பி இந்த மாதிரி படிக்கிற மாணவனுக்கு இனிமே புகை குடிக்காத, பாம்பராக்கு போடாத, குடிச்சிட்டு போடுவாங்க, அப்படி குடிச்சாலும் பொது இடத்துல குடிக்காது இதை எழுதுறாருன்னு வைங்களேன். இதை எடுத்து படிச்சுட்டு எனக்கு இந்த போஸ்ட்மேன் இவ்வளவு அழகான முன்மாதிரி இருக்காங்க சொல்லுவானா? சொல்லுவானாங்க போஸ்ட்மேன் கொண்டாந்து கொடுத்தா முன்மாதிரி. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பத்தி என்ன சொல்றான்? கொண்டு வந்து தர்றவர்னு சொல்லல, உனக்கு மாடல்ங்கிறான். உஸ்வாண்டா என்ன அர்த்தம்? முன்மாதிரினா மாடல். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பாரு, அவர் செஞ்ச மாதிரி ஒன்னொன்னு செய்யணும், அவர் பின்ன நீங்க செய்யணும், அவர் குனிஞ்ச நீங்க குனியணும், அவர் சொன்ன நீங்க சொல்லணும். அதான் முன்மாதிரி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுறான். எதுக்கு சொல்றான்? அவர் அப்படியே பின்பற்றணும், பார்த்து பார்த்து பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 4:105 சொல்றான், இன்னா அன்சல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக், சத்தியத்தோடு இந்த வேதத்தை உனக்கு தந்திருக்கிறோம். எதற்காக தந்திருக்கிறோம் என்று கேட்டால், லிதஹ்கும பைனன் நாஸி பிமா அராக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு எதை காட்டுவானோ அதன்படி தீர்ப்பளிப்பதற்காக. குர்ஆனை தந்துட்டு அல்லாஹ் உனக்கு காட்டுவானா ஒரு விளக்கத்தை, அதன்படி தீர்ப்பளி. மேலோட்டம் பார்த்தா சிலது புரியாது, ஆனா உனக்கு புரிய வைக்குவானா, உன் இதயத்துக்கு மட்டும் அது விளங்கும், இதான் பொருள்னு சொல்லி அதன்படி தீர்ப்பளித்துக் கொள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விளக்கம் தேவை என்று சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி சொல்லும் பொழுது கஜ்ஜாக்கும் யா அஹ்லல் கிதாப்னு சொல்லி
கூப்பிடுறான், வேதமுடையவர்களே, ஹஜ்ஜாக்கும் ரசூலுனா, நம்முடைய தூதர் உங்களிடத்தில் வந்திருக்கிறார், இவ்வயினுலக்கும் கசீரம் மிம்மா குத்தும் தஸ்கூன் மினல் கிதாப், வேதத்தில் நீங்கள் எதை மறைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதையெல்லாம் தெளிவுபடுத்துவதற்கு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, ஹஜ்ஜாக்கும் மினல்லாஹி, அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு வந்திருக்கிறது, நூறுன் ஓ கிதாபுன் முபீன், ஒரு பிரகாசம் ஒளியும் வந்திருக்கிறது, தெளிவான வேதமும் வந்திருக்கிறது. வேதம் மட்டும் வரல, வேதத்தோட ஒரு பிரகாசமும் வந்திருக்கிறது. என்ன பிரகாசம்? லைட் கொண்டு வந்தாங்க, ஐக்கிய லைட் கொண்டு வந்தாங்களா? என்ன பிரகாசங்கிற? பிரகாசம்னா அதை விளக்க உரை, விளக்கம்னா எதையும் பிரகாசப்படுத்துங்க. சில விஷயம் மூடலா இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தவொடனே அது பிரகாசமாயிக்கிறோம், வெளிச்சமாயிரும். அப்ப ஒருத்தர் விளங்குற மாதிரி பேசலன்னு வைங்களேன், ஏன்டா மூடி பேசுறேன்னு சொல்லுவோம். நல்லா நல்ல அழகா தெளிவா பேசுறான்னு வைங்க, என்ன வெளிச்சமா இருக்குதியா, என்ன பிரைட்டா இருக்குன்னு சொல்லுவோம். அதுதான் எல்லாம் சொல்லி காட்டுறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததையும் குர்ஆனையும் பத்தி சொல்லும் பொழுது கிதாபும் வந்திருக்கிறது, நூறும் வந்திருக்கு, ஜோதியும் வந்திருக்கிறது. அது என்ன ஜோதி? அதான் சொல்ல முடியாது. அதான் ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கம். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது எங்க இருக்குன்னு கேட்டா 5:15 இருக்குது. அதுக்கப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லும் போது இது முக்கியமான விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வேதத்தை அப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லும் போது இது முக்கியமான விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வேதத்தை அல்லாஹ் கொடுத்தான்ல, கொடுத்தது எதுக்கு கொடுத்தேன்னு சொல்லும் பொழுது பக்ராவுல 129 வசனத்துல 229 சொல்றா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க. என்ன துஆ செய்றாங்க? தன்னுடைய வழித்தோன்றலில் ஒரு தூதர் வரணும்னு துஆ செய்றாங்க. அதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ காபத்துல்லாஹ் கட்டிவிட்டு, என்னுடைய குடும்பத்துல பரம்பரையில ஒரு தூதர் வரணும், இந்த மக்களுக்கு ஒரு தூதரை அனுப்பி வைப்பாயாகன்னு சொல்லி அவங்க பிரார்த்தனை செய்றாங்க. அது இஸ்மாயில் நாடி சொல்லல, ஏன்னா இஸ்மாயில் சேர்ந்து அந்த இடத்துல இருக்கிறாரு. அவங்க அதுக்கு பிரிஞ்சு வரக்கூடிய தூதரை தான் கருத்துல கொண்டு துஆ செய்றாங்க. அந்த துஆவை அல்லாஹ் சொல்லி காட்டா, ரப்பனா, எங்கள் இறைவா, இப்ராஹிம் நபி சொல்றாங்க, எங்கள் இறைவா, வபாத் பிஹிம் ரசூலன், இவர்களுக்கு இந்த ஊர் வாசிகளுக்கு ஒரு தூதரை அனுப்பு, மின்ஹும், இவர்களிலிருந்தே ஒரு தூதரை அனுப்பு. அவர் என்ன செய்யணும்னு கேட்டா, எத்ரு அலைஹிம் ஆயாத்திக, உன்னுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்ட வேண்டும். நீ அனுப்புற தூதர் உன்னுடைய வசனங்களை ஓதி காட்ட வேண்டும். அல்லி முகமல் கிதாப், கிதாபை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஓதியும் காட்டணுமா, அப்புறம் என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு தூதரை அனுப்பு அப்படின்னு கேட்கிறாங்க இப்ராஹிம் நபி. வந்து கொடுத்துட்டு போனாதான் ஒரு வேலை, அதான் நமக்கு விளங்கிக்கிறோம் இருந்தா இவர் என்னது போய் கற்றுத்தர போறாருங்கிற. அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபி, வரக்கூடிய நபி எப்படி இருக்கணுமா, வேதத்தை வந்து வசனங்களை ஓதி காட்டணுமா, வேதத்தை விளக்கி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இது துவா. நிசமாவே அல்லாஹ் அப்படி அனுப்புனா ஏத்துக்கொண்டானா? இப்ராஹிம் நபி தான் கேட்டாங்க, அல்லாஹ் அப்படி செஞ்சிருக்கான்னு நீங்க கேட்க கூடாது. அல்லாஹ் இதை ஏத்துக்கொண்டான். ஏத்துக்கிட்டு சொல்றான் 251 சொல்றான், கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலனுக்கும், உங்களுக்கு உங்களை சேர்ந்த ஒரு தூதரை அனுப்பி இருக்கிறோம். எத்லு அலைக்கும் ஆயாத்தினா, நம்முடைய வசனங்களை அவர் உங்களுக்கு வந்து ஓதி காட்டுகிறார். ஒரு வேளை ஓதி காட்டுற ஃபர்ஸ்ட், இரண்டாவது வேளை ஒரு சக்கிக்கும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார், பக்குவப்படுத்துகிறார் 2. மூணாவது ஒரு அல்லிமுக்குமல் கிதாப், வேதத்தை கற்றுத் தருகிறார் உங்களுக்கு 3. ஒரு ஹிக்மத்தையும் கற்றுத் தருகிறார் 4. ஒரு அல்லிமுக்கும் மாலம் தக்குன்னு தாளமும், நீங்கள் அறியாமல் இருந்ததையும் கற்றுத் தருகிறார். குர்ஆனை தந்ததோட நிறுத்திக்கிறாம அதையும் கற்றுக் கொடுக்கிறாரா, வேதத்தையும் ஹிக்மத்தையும் கற்றுக் கொடுக்கிறாரா, அதுக்கப்புறம் பக்குவமும் மறுத்துக்கிறாரா. அது என்னது? இப்ப அதெல்லாம் என்னங்கிறான். ஒரு மணி நேரம் புத்தகத்தை வந்து போயிட்டா நம்ம புத்தகத்தை பின்பற்ற வேண்டியதுன்னா, அது எதுக்கு இந்த வேலையில உணவு சொல்லணும்? ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறோம், அவர் உங்கள்கிட்ட புத்தகம் தருவார், அதை பார்த்து நடந்து போக வேண்டியது அப்படி சொல்ல தெரியாது அல்லாவுக்கு. அந்த வேதத்தை அப்படி சொல்லிருக்கலாம்லங்க. ஒரு ஆள்கிட்ட ஒரு புத்தகம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன், அதை வாங்கி அதன்படி நடந்து கொள் அப்படி சொல்ல மாட்டேங்கிறான். அல்ல புத்தகத்தை கொடுத்திருக்கிறேன், அவர் விளக்குவார், அவர் தெளிவுபடுத்துவார், அவர் உங்களை பக்குவப்படுத்துவார், வசனங்களை ஓதுவார், வேதத்தை கற்றுத் தருவார் அப்படின்னு சொல்லி 2:151 சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 3:164 சொல்றான், லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன், முஃமின்களுக்கு அல்லாஹ் அருள் புரிந்துவிட்டான். இதுபாக ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களில் இருந்தே ஒரு தூதரை அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறான். எத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அவனுடைய வசனங்களை ஓதி காண்பிக்கிறார். ஒரு ஸக்கீஹிம், தூய்மைப்படுத்துகிறார். ஒரு அல்லிமுஹுல் கிதாபுல் ஹிக்மா, கிதாபையும் ஹிக்மத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். வேதத்தை ஓதி காட்டுறானா, கிதாபை கற்றுக் கொடுக்கிறார். அப்ப 2 வேளை அவருக்கு இருக்குன்னு விளங்குது. ஓதி காட்டுன கையில குர்ஆன் இருக்குது, கற்றுக் கொடுத்தது எங்க? ஓதி காட்டுன குர்ஆன் இருக்குது, கற்றுக் கொடுத்தாரு. என்னது கற்றுக் கொடுத்தாருங்கிற?
அது ஒண்ணு இருக்குது. இது எங்க இருக்குன்னு கேட்டா 324 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 62:2 சூரத்து ஜும்மாவுல 2வது வசனத்துல ஹுவல்லதி பாஸபில் உம்மீன ரசூலன் மின்ஹும், உம்மி சமுதாயத்துக்கு அவர்களை சேர்ந்த ஒரு ரசூலை எல்லாம் அனுப்பினார். எத்ரு அலைஹிம் ஆயாத்திஹி, அவனுடைய வசனங்களை ஓதி காட்டுகிறார். ஒய் சக்கீஹிம், தூய்மைப்படுத்துகிறார். ஒய் அல்லிமுஹுல் கிதாபுல் ஹிக்மா, கிதாபை கற்றுக் கொடுக்கிறார், ஹிக்மத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். வசனத்தை ஓதி காட்டுறாராம், கிதாபை கற்றுக் கொடுக்கிறார். அப்ப நம்ம என்ன ரசூலை நம்புறோம்? எப்படி நம்பணும்? வேதத்தை கொண்டு வந்தவர் என்று மட்டும் நம்ப கூடாது, வேதத்துக்கு விளக்கம் தந்தவர் என்றும் நம்ப வேண்டும். வேதத்தை நம்புறது மாதிரி ரசூல்மார்களை நம்புறது நம்ம எதுல கவனமா இருக்கணும்? ரசூல் அல்லாஹ் அனுப்புனது குர்ஆன் அப்படி வாங்கி தந்துட்டு போறதுக்கு இல்ல, அதை முதல்ல அவர் வாழ்ந்து காட்டுறதுக்காக வேண்டி, அவரை பார்த்து நாம வாழ்றதுக்காக வேண்டி, அதுல உள்ளதுக்கு அவர் விளக்கம் தருவதற்காக வேண்டி, அந்த விளக்கத்தின் அடிப்படையில் குர்ஆனை புரிந்து கொள்வதற்காகத்தான் ரசூல் அனுப்பியிருக்காங்கிறத ஓட்ட விட்டீங்க, எடுத்துட்டு போயிருவாங்க. குர்ஆன்ல உள்ளது கதையில கற்பனை வேணா சொல்லல, குர்ஆன்ல அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறோம். இதை கவனத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து இதே கருத்து வந்து பல இடங்கள்ல எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதுல இருந்து நம்ம என்ன வழங்குறோம்னு கேட்டா, ரசூல்மார்களை எல்லாம் அனுப்புறது வந்து விளக்கம் கொடுக்கறதுக்கு தான். இன்னொன்னு நீங்க பார்க்கணும், புஸ்தகத்தை கொடுக்கிறது தான் அவனுடைய வேலைன்னு வச்சுக்கோங்க. புஸ்தகத்தை அப்படி கொடுத்துட்டு போறதுதான் வேலை அப்படின்னு வச்சுக்கிட்டா அதுக்கு ரசூல வர வேண்டியதில்லை. ஏன் புஸ்தகத்தை கொடுத்துட்டு போறது ரசூல் வரணுமா? ரசூல் வந்தா எவ்வளவு கஷ்டம், ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. என்னடா மனசு சோறுங்கிறாரு, கஞ்சி குடிக்கிறாரு, இவர் பேர் ரசூல் நம்பரும் யோசிக்கிறான். அதை விட எல்லாம் என்ன பண்ணிருக்கலாம், அப்படி அழகா ஒரு பெயிண்டிங் பண்ணி ஒரு பொத்துன்னு கீழே போட்டான்னு வைங்க, அப்ப அல்லாஹ்வுடைய வசனம் கரெக்டா நம்பிருப்பாங்க அவங்க. புஸ்தகம் மட்டும்தான் போதும் இருந்தா ஒரு ஆளை அனுப்பி அவரை மிதி வாங்க வச்சு, அடி வாங்க வச்சு, உதவாங்க வச்சு, அப்புறமேல கஷ்டம் தேவையாது. அல்லாஹ் அழகா புஸ்தகம் பெயிண்டிங் பண்ணி நல்ல பகல் நேரத்தில் மக்கள் எல்லாம் குடிக்கிற சந்தையில பார்த்து அவர் ஒத்துமை புஸ்தகம் விட வேண்டியது. புத்துமை இருந்துச்சு அந்த காலத்துல என்ன செய்வான்? இந்த காலத்துல வந்து விமானத்துல போட்டா சொல்லியிருப்பான், அந்த காலத்துல போட்டா நினைப்பான், இது அல்லாஹ் கண்டிப்பா கடவுள் இருப்பான்ல, அத்தனை லட்சம் பேர் சாட்சியா இருப்பான்ல. இப்படி ஊருக்கு முக்கியமான ஊர்களை பார்த்து ஒரு 10-15 ஊர்ல போட்டா அப்படி பழகி போயிருமாங்க. ஒரு ரசூல் தேவை. அப்ப ரசூல் எதுக்கு எல்லாம் அனுப்புறான்? ரசூல் அப்படி செலக்ட் பண்ணி அனுப்புறது காரணம் என்ன? தந்துட்டு போறதுக்கு அனுப்புறது இல்ல. இல்லன்னா அல்லாஹ் என்ன பண்ணிருக்கலாம், ஒரு மலக்க விட்டு அனுப்பியிருக்கலாம், அல்ல தூக்கி போய் அனுப்பியிருக்கலாம். இன்னும் சொல்றான் அல்லாஹ் என்ன செய்யறான்னா, ஒரு ரசூல் அனுப்புறான்னா அவருக்கு அந்த வேதத்தினுடைய பாஷை தெரியணும். போஸ்ட்மேனுக்கு பாஷை இந்தியில வந்த கடிதத்தை போஸ்ட்மேனுக்கு தரமாட்டாரா? இந்தியில கடிதம் வருதுங்க, போஸ்ட்மேனுக்கு ஹிந்தி தெரியாது, அந்த கடிதத்தை வாங்கி கொண்டாந்து போஸ்ட்மேன் உங்களுக்கு தரமாட்டாரா? தருவாரு. அல்லாஹ் என்ன சொல்றான், வேதத்தை அனுப்புறா இருந்தா அவருக்கு அந்த பாஷை தெரியணும்ங்கிறான். எதுக்கு தெரியணும்? கொண்டாந்து தந்துட்டு போறதுக்கு இருக்குங்க பாஷை, தந்துட்டு போறதுக்கு பாஷை தெரிய வேண்டிய இல்ல. அப்ப அவர்கிட்ட தான் நீங்க விளக்கம் கேட்கணும், அதுக்கு அவருக்கும் தெரியும் முதல்ல பாஷை. அப்ப எந்த ஒரு தூதரையும் அந்த அவர் சமுதாயத்தின் பேசுற பாஷையில தான் அனுப்பி இருக்கிறோம் சொல்வதில் இருந்தும் இதை விளங்கிக்கிறோம். அது போக ரசூல் கட்டுப்படுங்க, ரசூல் கட்டுப்படுங்க, ரசூல் கட்டுப்படுங்க எக்கச்சக்கமான வசனம். அல்லாஹ் கட்டுப்படுங்க, ரசூல் கட்டுப்படுங்க, அல்லாஹ் கட்டுப்படுங்க, ரசூல் கட்டுப்படுங்க, அல்லாஹ் அத்தியுல்லாஹ் அத்தியுர் ரசூல். 1-2 இடத்துல இல்ல, 30க்கும் மேற்பட்ட இடங்கள் அல்லாஹ் திருப்பி சொல்றான். அல்லாஹ் கட்டுப்படுங்க மட்டும் நான் என்ன அதே ரசூல் சேர்த்து சொல்றான். ரசூலின் இல்லாலி யுதாபின் இல்ல, அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி கட்டுப்பட்டு நடக்கிறது தான் ரசூல் அனுப்பியிருக்கிறேன், அவர் சொன்ன கேட்டு நடக்கணும். இப்படி அடுக்கடுக்கான அதையே சொல்லிட்டு இருக்கான். நாட்கணக்கில் கொண்டு வந்தால உள்ள இருக்குது. பாதியான்னு சொல்லியிருக்கிறேன் ரசூலை பின்பற்றுவதற்கு உள்ளதுல. அப்ப எதுக்கு நீங்க விளங்கிக்க முடியாது? சுருக்கமா விளங்கிட்டா போதும். ரசூலை நம்புறதுன்னு சொன்னால் எப்படி நம்பணும்? ரசூல்ங்கிறது அல்லாஹ்வா தேர்ந்தெடுத்து கொடுக்கிற கிஃப்ட் நம்பணும். அவர்கள் மனிதர்கள் தான் நம்பணும். அவர்கள் வயசு வரும்பெல்லாம் கிடையாது, அல்லாஹ் யார வேணாலும் தேர்ந்தெடுப்பான் நம்பணும். ரசூல்மார்கள் ஒரு சமுதாயத்துக்கு பல தூதர் அனுப்புவான் நம்பணும். ரசூல்மார்களை அவருக்கு தெரிஞ்ச பாஷையில தான் வேதம் வரும் நம்பணும். ரசூல்மார்களை நம்புறதுல அதை விட முக்கியமான விஷயம், வேதத்தை வாங்கிட்டு புஸ்தகத்தை தரக்கூடிய போஸ்ட்மேன் அல்லவர், அவர் ஒரு தபால்காரர் வரல, அதை விலக்கி தரக்கூடிய ஒரு ஆசானாக வந்திருக்கிறார், வழிகாட்டுகிற மாடலா வந்திருக்கிறார் என்று நம்பணும். அப்படி நம்பிட்டீங்கன்னா அதுதான் ஹதீஸ். ஹதீஸ்ல சில இட்டுக்கட்டலாம் வச்சிருக்காங்க, அதுகளை கழுவுறதுக்குள்ள வழிகள் இன்னைக்கு நம்ம தெளிவா இருக்குது. இட்டு கட்டினது பொய்கள்லாம் இருக்குது ஹதீஸ்ங்கிற பேர்ல. அது எது பொய் எது மெய்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அற்புதமான வழிமுறைகள்லாம் இருக்குது. அது உதாரணமா எடுத்துக்கொண்டோமையானால் நபிமார்கள் எத்தனை பேரு அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குன்னு 1,24,000 பேர் ஒரு ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுல இருக்கு. 1,24,000 பேர். இது சொல்றவர் யாருன்னு கேட்டா அலி இப்னு ஸைத் இப்னு ஜதான் என்ற ஒருத்தர் அறிவிக்கிறார். இவர் பொய் சொல்றாரு, அவர் ரெக்கார்டு இருக்குது, தெரிஞ்சிட்டு போயிடலாம், அவ்வளவுதான். உதாரணத்துக்காக சொல்றேன். அப்ப ஒரு ஹதீசுகள்ல கூட கூட சொல்லியிருந்தாங்கன்னா யாரு சொன்னான்னு பார்த்தா அதுலயே சாயம் வெளுத்து போயிடும். இது இந்த ஆள் சொல்றாரு, இவ்வளவு சொன்னது சரியா இருக்கு, இந்த வீட்டுக்கிட்ட சொல்றாரு,
இது அந்த பொய்யா இருக்குது, இவர் யாவசக்தி இல்லாத ஆளு, இவர் மெண்டலு அப்படிலாம் அந்த அறிவிக்கிற ஆட்கள் அன்னைக்கே அலசிட்டாங்க. ஹதீசுகள்ல சிலது ஒரு நெருடல் மிக்க ஹதீசுகள் இருக்குன்னு சொன்னா அதை கழிச்சுக்கிறதுக்கு தப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் நம்ம இருக்குது. அதுக்காக ஹதீஸே வேணாம் குர்ஆன் மட்டும்தான் வேணும்னா ஒண்ணு முடியாது. குர்ஆன் மட்டும்தான் வேணுங்கிறவனுக்கு ஆயிரக்கணக்கான இன்னும் சொல்றேன், அந்த மாதிரி யாரும் ஆர்குமெண்ட் பண்றாங்கன்னா நல்லா கவனிக்கணும். இப்படி யாராவது சொன்னா குர்ஆன் மட்டும் போதும், இல்ல குர்ஆன் மட்டும் போதுமாங்கிற தலைப்புல பேசுவோம் வர்றியாண்ட மாட்டேங்கிறாங்க. ஏன் மாட்டேங்கிற? என்னையும் அந்த மாதிரி என்னையும் சரிக்கிட்டு போக வேண்டிய எல்லாரையும் அதுக்கு மாட்டான். அர்த்தம் தெரியாத மக்கள்கிட்ட வந்துகிட்டு ஏதாவது அவன் இஷ்டத்துக்கு வியாக்கியானம் கொடுக்கலாம். அரபி மூலத்துல என்ன இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிக்கிற ஆகிட்ட வர மாட்டேங்கிறாங்க. அவங்க விளங்கிக்கணும். யாரெல்லாம் இந்த ஆர்குமெண்ட் ஒவ்வொரு காலத்திலையும் பண்றானோ ஓடி ஓடி வெளியிறாங்க. அந்த மாதிரி எவனா போல இழுத்துக்கிட்டு விவாதத்துக்கு வரையாடா வாழை கூட்டு வரையான்னு கேட்க மாட்டேன்றாங்க. அப்ப விவாதம் பண்ணி செய்ய அவன் தயாரா இல்லைன்னா அறியாத மக்களை தங்கள் பக்கம் இழுப்பதற்காக போய் சொல்றாங்க என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும். அப்ப ஈமானுடைய கிளைகள்ல இன்னும் ரசூலுவே சொல்ற மற்ற கிளைகள்லாம் இருக்கு. இப்ப என்னென்ன சொல்லி அல்லாஹ் நம்புறது ஒரு புனக முடிச்ச சொல்லியாச்சு. இரண்டாவது வானவர்கள் நம்புறது, மூணாவது வேதங்கள் நம்புறது, நாலாவது தூதர்கள் நம்புறது, அஞ்சாவது ஆமன்து பில்லாஹி மலாயிகத்தி குத்துபிஹி ஒரு சுலிஹி வல் யௌமில் ஆகிர். ஆகிரத்தை நம்புறது இருக்குல்ல, அந்த ஆகிரத்தை நம்புறது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆகிரத்துங்கிறதுக்குள்ள சொர்க்கம், நரகம், மறுமையில உள்ள விசாரணை, மகசூரி, அது சவாத்து, அது மாதிரி கபருடைய விஷயங்கள், நிறைய விஷயங்கள்லாம் சேர்த்து அடக்குனதுக்கு பேர் தான் யௌமுல் ஆகிர்ங்கிறது.